இப்பொழுது இந்த விழாவிற்கு நம்முடைய பள்ளியினுடைய இயக்குனர் மனிதர்கள் மாணிக்கம் நம்முடைய செல்லகுமார் ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமையேற்று தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது அனைவரும் எழுந்து நிற்கவும். தமிழ்தாய் வாழ்த்து. நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் பதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறையுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே முன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்க அறியவன் நிலவுலாவிய நீர்வழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பரத்தாடுவான் மனத்தலம் வழி வாழ்த்தி வணங்குவோம். ஓம் திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நம்முடைய பள்ளியினுடைய காவலர் கல்வி காவலர் நம்முடைய இந்த இணைய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள நம் பள்ளியுடைய இயக்குனர் திரு ஜி செல்வகுமார் அவர்களே, பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் பல்வேறு வெளிநாட்டு பயணங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று நாங்கள் தொலைபேசியில் தான் தொடர்பு கொண்டோம். அதை இன்முகத்தோடு வரவேற்று நிச்சயம் உங்கள் மாதிரி கிராமப்புறத்தில் உள்ள பள்ளிகளுக்கு தான் என்னுடைய இந்த உரை இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை எங்களிடத்தில் ஊட்டி இன்முகத்தோடு வருகை புரிந்து அமர்ந்துள்ள விஜய் டிவியினுடைய புகழ் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கல்வியாளர் எங்களை போன்ற மாணவ செல்வங்களுக்கு பல்வேறு தன்னம்பிக்கை உரையை ஆற்றி வருகின்ற மரியாதைக்குரிய திரு ஈரோடு மகேஷ் சார் அவர்களே, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வருகை புரிந்துள்ள பெற்றோர்களே, தாய்மார்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய நிர்வாக இயக்குனர் திருமதி லதா காமராஜ் அவர்களே, வருகை புரிந்துள்ள சித்ரா செல்வகுமார் அவர்களே, வருகை புரிந்துள்ள பத்திரிகை துறை நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் நம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக இரு கரங்கூப்பி வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுடைய அறிமுக உரை ஈரோட்டில் பிறந்த நம்முடைய மகேஷ் அவர்கள் 1981ஆம் ஆண்டு சந்திரசேகரன் மீனாட்சி அவர்களுக்கு மகனாக பிறந்து பல்வேறு துறைகளிலே நம்முடைய நடிகராக, எழுத்தாளராக, தொலைக்காட்சி தொகுப்பாளராக, நகைச்சுவை நடிகராக தமிழ்நாடு மட்டுமல்ல உலக அளவிலே சென்று தனது பேச்சு திறத்தை வெளிப்படுத்தி வருகின்ற நம்முடைய விஜய் டிவியினுடைய புகழ் இளைஞர்களுடைய அல்லது இளைய தலைமுறையினர்களுடைய மிகச்சிறந்த ஊக்கமூட்டும் பயிற்சியாளராக விளங்குகின்ற நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் தன்னம்பிக்கை உரை நிகழ்த்துவதற்கு வருகை வந்திருக்கிறார்கள். மகன் மகள் தந்தை காட்டும் உதவி
இவர் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல் என்று சொல்வார் வள்ளுவர். அதே போல இந்த குழந்தையை பெறுவதற்கு இவர்களுடைய பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ என்று எண்ணுகின்ற அளவிலே தான் யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை வருக வரவேற்று நன்றி. இப்பொழுது சால்வை அணிவித்து பொன்னாடை அணிவித்து நமக்கு சிறப்பு செய்வார்கள் சிறப்பு விருந்தினர் அவர்கள். நினைவு பரிசு வழங்குவார்கள். இப்பொழுது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை நிகழ்த்துவார்கள். தன்னம்பிக்கை உரை என்ற தலைப்புல யானைக்கு புறம் தும்பிக்கையில் மனிதனுக்கு புறம் நம்பிக்கை என்று சொல்வார்கள். அதே போல நம்பிக்கை உரையாற்றுவதற்கு வருகிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். புத்துவனுக்கு இருக்கட்டுமான்னு கேட்கிறார் சாரு. அது இருக்கட்டும், ஆனா ஆடவா போறேன். கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழி எங்கும் நான் போகிற ஊர் எங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய இந்த சிறப்பான நிகழ்விற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய இந்த கல்வி நிலையத்தை சார்ந்த கல்வி குடும்பத்தை சார்ந்த கர்ம வீரர் கல்வி தந்தையினுடைய பெயரை தன்னுடைய வாழ்நாள் பெயராக ஏற்றுக்கொண்டிருக்கிற திரு காமராஜ் ஐயா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அன்பு சகோதரி திருமதி லதா காமராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற இனிய சகோதரர் திரு செல்வகுமார் அவர்களுக்கும் திருமதி சித்ரா செல்வகுமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்விற்காக என்னை தொடர்பு கொண்டு பேசிய இந்த பள்ளியை சார்ந்த அன்பு நிறை சகோதரர் பிரபு அவர்களுக்கும், இந்த பள்ளியிலே பணியாற்றுகிற ஆசிரியர்கள் அத்துணை பேருக்கும், இந்த நிகழ்விற்கு இந்த ஒரு காலை நேரத்தில் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்த பெற்றோர்களுக்கும், அண்ணன் என்னதான் பேசுவார் கேட்போம், ஏதாவது திருந்தலான்னா திருந்துவோம், நமக்கு பிடிச்ச மாதிரி சொன்னார்னா கேட்போம்டா, இல்லைன்னா உட்காந்துட்டு எந்திரிச்சிட்டு போவோம்டா அப்படின்னு இல்லாம ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கிற என் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும், இந்த பள்ளியினுடைய வளாகத்தை சுத்தப்படுத்துகிற அந்த பொற்கரங்களுக்கு சொந்தக்காரரான மனிதர்களுக்கும் இந்த இனிமையான காலை நேரத்திலே என் இதயம் நிறைந்த அன்பை சொல்லி என்னுடைய பேச்சை துவங்கலான்னு இருக்கு. இந்த மாதிரி ஊரணிபுரத்துல இருந்து ஒரு போனு, ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியிலேருந்து பேசுறோம் சார், நீங்க எங்களுக்கு 9th இருந்து 12th வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக இந்த மெட்ரோ சிட்டிஸ்ல வளர்ந்த பெருநகரங்கள்ல இருக்கிற பள்ளிகள்ல கல்லூரிகள்ல பேசுவதை விட
நான் இந்த பக்கம் இருக்கிற ஊர் பக்கம் இருக்கிற கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் பேசுவதற்கு ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா நானும் வந்து ஒரு அரசு பள்ளியில படிச்ச மாணவன், ஒரு கிராமத்தினுடைய பின்புலத்திலிருந்து வந்த மாணவன் அப்படிங்கிறதுனால இயல்பா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற மனத்தடைகள் என்னன்னு தெரியும். இன்னைக்கு என்னதான் டெக்னாலஜி டெவலப் ஆயிருந்தாலும் நாம டெவலப் ஆகலங்கிறது உண்மை. எல்லாரும் எதுக்கோ சோசியல் மீடியா பயன்படுத்துறான், நாம எதுக்கு சோசியல் மீடியா பயன்படுத்துறோம் நமக்கு தெரியும். இங்க எத்தனை பேரு இன்னைக்கு செல்போன் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, கரெக்டா? என்கிட்ட இல்லைன்னு சொன்னாலும் அப்பாட்ட இருந்து வாங்கி பார்க்க தானே சரிங்க. அவ்வளவுதான். செல்போன் இருக்குன்னா வீட்டுல ஒரு செல்போன் இருந்தாலும் செல்போன் தான், கரெக்டா? அப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா அது ஒரு செல்போனே கிடையாது. அவருக்கு எஞ்சும் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் குடும்பம், கரெக்டா? ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் குடும்பம் இருப்பா. முக்கியமான விஷயம் என்ன? முக்கியமான விஷயம் மச்சான் எப்படி இருக்க? எப்ப? ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய் 1/2 மணி நேரத்துல. பொண்ணுங்க, நான் சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டியாடி? அது அந்த பொண்ணு, இன்னும் இல்லடி. இந்த பொண்ணு, ஏன்டி சமைக்கலடி? இவ்வளோ டிடி டிடி டி. இதுதான் முக்கியமான விஷயம். அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு, நான் புள்ள படிக்கிறியா? என் பிள்ளைலாம் ஃபோன் எடுத்தாலும் அப்படி படிப்பாங்க, அத்தனை டி ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. ஆனா ஒரே ஒரு விஷயம், பரவாயில்ல, இதெல்லாம் இருக்கணும் இந்த வயசுல இல்லாம என்ன, இந்த மகிழ்ச்சி எல்லாமே. நான் வந்து ரொம்ப வந்து நீங்க வந்து பயங்கர ஃபோக்கஸ்டா இருக்கணும், 24 மணி நேரம் புத்தகத்தை வச்சு படிக்கணும், இல்லைன்னா நீங்களாம் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படி எப்பயுமே சொல்ல மாட்டேன். யார் தெரியுமா வாழ்க்கையில முன்னேறுவா? எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்கிற தெளிவு இருக்கிற மனிதன் வாழ்க்கையில் தோற்றதாய் வரலாறே கிடையாது. நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். காலை எழுந்தவுடன் படிப்புன்னு யார் சொன்னது? ஒரு பையன் யாரோ சொல்லிருக்காங்க. நம்ம நல்ல உற்சாகமா இருப்பான் நம்ம பசங்க, கேள்வி கேட்டோன்னு பார்க்கணும். சில பையன் இருக்கான், என்னடா அதுக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டா எந்திரிச்சு நின்று தெரியலேன்னு சொல்ல மாட்டான், அவன் நண்பனை பார்ப்பான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் பொறுப்பை ஒன்றை கொடுத்துட்டேன், நீ இனிமேல் பதில் சொல்லி எப்படியோ டாக்டர் மேனேஜ் பண்ணுன்னு அர்த்தம். சார் நீங்களும் உட்காருங்க சார், ஏன் சார் நிற்கிறீங்க? நல்ல பசங்க, என்ன கத்துறாங்களா? ஒன்றும் இல்லை, அருமையாக இருக்காங்க பசங்க, நீங்கள் எல்லாருமே உட்காருங்க. ஆமாம், நீங்கள் எவ்வளோ நேரம் நிற்பீங்க பாவம். அதனால கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பசங்க பொண்ணுங்க அப்படியே பயப்படுறது. ஒண்ணே ஒன்று சொல்லவா, கேள்விக்கு பதில் தெரியாதது ஒருபோதும் தவறே இல்லை. என்னமா? கேள்விக்கு பதில் தெரியாதது ஒருபோதும் தப்பே கிடையாது. ஆனா அந்த கேள்வியை எதிர்கொள்கிற தயக்கம் இருக்குல்ல, அதுதான் தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேள்விக்கு பதில் தெரியாது தப்பே இல்லை. இந்த உலகத்துல கேட்கப்படுகிற எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்ச ஒரு மனுஷன் கூட கிடையாது. உண்மையா? அவங்க துறையில அவன் பெரிய ஆள். கரெக்ட் தானப்பா? கரெக்ட் தானே? ஒரு பிசிக்ஸ் ஆர்ட்ட போய் கேட்டா அவர் பிசிக்ஸ்ல தானே கிங்கா இருக்க முடியும். கெமிஸ்ட்ரி பத்தி எப்படி சொல்ல முடியும்? ஒரு கெமிஸ்ட்ரி கேட்டா கெமிஸ்ட்ரி தான் அவங்க கிங், பிசிக்ஸ்ல சொல்ல முடியாது. கரெக்டா? ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லணும். இதுல எல்லா சப்ஜெக்ட் டீச்சரும் இங்க பாருங்க, போன முறை என் கிளாஸ்ல 4 சென்டம் வாங்கியிருக்காங்க. இந்த முறை இவர் போன் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. நண்பா எங்க இருந்து வருது? அதுவா தானே வரும் நடுவில். ஓ, தமிழ் தாய் வாழ்த்து பதில் தேசிக்கு தான் வரும், நடுவில் அதுவா பேசும். இது என்ன ஆஃப் ஆடி வருது? சரி சரி, அது ஆஃப் பண்ணி வச்சு இந்த பாருங்க. அந்த மாதிரி பரவாயில்ல பரவாயில்ல, எல்லாமே நம்ம நகைச்சுவையாக மாற்றி எல்லாம். நான் என்ன நம்ம எதையுமே நான் அழுத்திக்கிறது இல்லை. கமல் சார் நீங்கள் ஒன்றுமே பார்த்து இது பண்ணுறோம், எல்லாமே இயல்பாக எடுத்துக்கணும் வாழ்க்கையில். நான் இப்போ சொன்னல, எதையுமே எதிர்கொண்டணும், எதுக்காகவும் மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடாது. ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு டீச்சரும் வந்து ஒவ்வொரு சார் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த போன வருஷம் பேட்ச் மாதிரி இந்த வருஷம் இல்லை சொல்றாங்களா? ஹெட் மாஸ்டர்லேருந்து கீழே இருக்கிற பிரின்சிபல்லேருந்து கீழே இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேர் இதை சொல்லுவாங்க. இதை போன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இதேதாங்க எனக்கு சொன்னாங்க. இவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா, மறைமுகமா உங்களுக்கு ஒரு புஷ் தரது, சின்னதா ஒரு புஷ். ஒண்ணு நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க, கண்ணு நடந்து போயிட்டு நல்ல வேகமா உங்களால் நடக்க முடியும்,
சுறுசுறுப்பான ஆள் நீங்க. அத்லெட் கூட வச்சீங்க. எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்கீங்க? விளையாடுறவங்க அத்லெட்ஸ் நல்லா கை பசங்களாம் யாரும் எழுத மாட்டீங்கடா. அட பாவமே, என்ன இத்தனை பொம்பளை பிள்ளை கையை தூக்குது, எல்லா பேரும் கையை கீழே போட்டு உட்காந்துருக்கீங்க. சரி சரி, கீழே போட்டு. அவன் எல்லாம் நாளைக்கு இஸ்ரோ போயிடுவான்னு நினைக்கிறேன், கை தூக்காதவங்க. சரி ஓகே. இப்போ இவ்வளோ பேர் விளையாடுறீங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்கீங்க, விளையாடுறீங்க. ஒரு அத்லெட் எப்பயுமே ஓடிட்டே இருப்பானா? ஓட மாட்டான். அந்த ட்ராக்ல காம்படிஷன் அப்ப அந்த அத்லெட் ஓடுவார். ஒரு துப்பாக்கி சுடுகிற வீரர், நான் வந்து இந்திய லெவலில் தங்க பதக்கம் வாங்கினேன், ஏசியன் கேம்ஸ்லேயே தங்க பதக்கம் வாங்கினேன், ஒலிம்பிக்கில் வாங்கினேன், ரைஃபிள் ஷூட்லன்னு சொல்லிட்டு ஊர்ல போறவரெல்லாம் சுட்டு போனா கிடையாது. கிளியரா? ஒரு ஓட்டப்பந்தய வீரன் எந்நேரமும் ஓடுவதில்லை. ஒரு துப்பாக்கி சுடுகிற வீரன் எந்நேரமும் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு சுட்டுக்கொண்டே இருப்பதில்லை. ஒரு ஃபுட்பால் பிளேயரு பிராக்டிஸ் தான் பண்ணுவான், வீட்டுக்குள்ள ஃபுட்பால் போய் பிராக்டிஸ் பண்ண மாட்டான். சில பையன்லாம் இருக்கான், வீட்டுக்குள்ள அடிச்சு விளையாடுவான், தொலைச்சு விடுவான், மரியாதை உட்காருப்பாங்க அம்மா அப்பா. ஏற்கனவே 10-15 டிவி உடச்சு வச்சிருக்க உட்காடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவங்க எல்லாம் பயிற்சியிலே இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுங்க, விளையாட்டையும் படிப்பையும் ஈஸியா நம்ம ஒருங்கிணைத்துக்கலாம். விளையாட்டையும் படிப்பையும் ரொம்ப எளிமையா ஒருங்கிணைத்துக்கலாம். நீங்க நல்லா படிக்கணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் தினமும் ஒரு மணி நேரம் நல்லா விளையாடணும். டைமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி போய் உலகத்துல எதுவும் கிடையாது. நான் வந்து வேலை இருக்குன்னு சொல்றேன்னு நம்புவேன் காமராஜ் சார், டைம் இல்லைன்னு சொல்றேன்னு நம்பவே மாட்டேன். டைமை மேனேஜ் பண்ண தெரியாதவங்க தான் இருக்காங்க. டைமை மேனேஜ் பண்ண தெரியாதவங்க தான் இருக்காங்க. டைம் இல்லாதவங்க உலகத்திலே இல்லை. 24 மணி நேரம் தான் இந்த உலகத்துல எல்லாருக்குமே. யாருக்கு? அமெரிக்க அதிபருக்கும் 24 மணி நேரம் தான், இந்திய பிரதமருக்கும் 24 மணி நேரம் தான், ஊரணிபுரத்துல அடுத்த வர பப்ளிக் எக்ஸாம் எழுதுற 12th ஸ்டூடெண்ட்டுக்கும் 24 மணி நேரம் தான். எத்தனை சப்ஜெக்ட்? இப்ப 6 தானே, அதிகம் தான் ஆகலையே. நான் படிச்சது அப்படிதான், 6 சப்ஜெக்ட் தானே. ஆனா நம்ம பசங்க பேசுறத பார்த்தா தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணி இனிமேல் இந்த குழந்தைங்கலாம் படிக்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு புலம்புங்க. வேற ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏன் ஒரு 12th ஆரம்பிக்கிறப்ப, ஒரு 10th ஆரம்பிக்கிறப்ப சொல்லாத வார்த்தை ஏன் எக்ஸாம் நெருங்க நம்ம சொல்றோம்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வர ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்றோம். கரெக்டா அந்த வார்த்தை தான் பயன்படுத்துறோம். வர நான் படிக்கவே முடியலடி. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு அந்த பொண்ணு, உன்னாலதான் வரதான் படிக்க முடியல, எனக்கு முதல்ல இருந்தே படிக்க முடியல. பசங்க வேற லெவல். படிக்கலைனாலும் படிச்ச மாதிரியே வருவான், படிச்ச மாதிரியே போவான். எப்படா எக்ஸாம் எழுதிருக்க அப்படின்னு கேட்டா பாப்போம் மச்சான், லெவல்ல பண்ணிருக்கேன், எழுதிக்கிட்டே இருந்த தெரியல, எழுதுன தெரியலையா, அப்புறம் ஏன்டா அத்தனை அடிஷனல் ஷீட் வாங்கினேன் தெரியலடா. நான் பாட்டு நிமிந்து பார்த்தா ஆள் சூப்பர்வைசர் கேட்கிறாரு, என்ன சும்மா உட்காந்துருக்கேன்னு கேட்கிறாரு. அதனால எழுதிக்கிட்டே இருந்தேன்டா. என்னடா எழுதுனேன்? நீங்க யோசிச்சு பாருங்க, என்னைக்குமே நிறைய மார்க் வாங்குறவன் கரெக்டா எழுதுவோம். ஏன்? ஏன்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த கம்மியா மார்க் வாங்குறவனுக்கு எழுதுறது தான் ஆன்சரே. அதனால அவன் எல்லாத்தையும் எழுதுவான். இந்த ரஃப் காப்பி ஃபேர் காப்பிலாம் என்ன இருக்குல்லம்மா, அதெல்லாம் ஒழுங்கா எழுதுங்க. ரஃப் காப்பி அடிச்சுட்டு அதையே எடுத்து அடிக்காம ஃபேர் காப்பியே எழுதிவிடாத. நான் எனக்கு தெரியும், எங்க காலத்துல இருந்து அதே தான். ரஃப் காப்பினா என்ன, எழுதி அடிச்சு விடணும். ஃபேர் காப்பினா அடிக்க கூடாது. அதுல எந்த மாற்றமுமே இருக்காது. இந்த இங்கிலீஷ் வாத்தியாரெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கல, அவங்களெல்லாம் உண்மையிலே இங்க இருக்கிற இங்கிலீஷ் ஆசிரியர்கள்லாம், ஆங்கில ஆசிரியர்கள்லாம் நான் பாராட்டுறேன். ஏன்னா மிகச்சிரமம். நம்ம பையனுக்கு என்ன அப்படின்னா, நீங்களா ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்கல்ல, எனக்கு ஆங்கிலம் வராது அப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த உலகம் ஏன் உங்க அம்மா அப்பா, உங்க கிராமத்தில் இருக்கிறவங்க, உங்க தெருவில் இருக்கிறவங்க, உங்க உடன் பிறந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு இது வராது அது வராதுன்னு சொல்லலாம். அதை பத்தி கவலையே படாதீங்க. ஆனா உங்களுக்குள்ள நீங்க எனக்கு இது வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒருபோதும் அது உங்களுக்கு சரியாக வராது. உலகம் 1000 முறை உங்களை தாழ்த்தி பேசலாம், ஆனால் ஒரு முறை கூட நீங்கள் உங்களை தாழ்த்தி பேசிக் கொள்ளாதீர்கள். அதனுடைய விளைவு படு பயங்கரமாக இருக்கு. நீங்க ரொம்ப கவனமா இருங்க வாழ்க்கை. உங்களை நீங்க டவுன் பண்ணிக்கவே பண்ணிக்காது. எனக்கு இது வராதே கிடையாது.
நான் உண்மையா சொல்றேன், இன்னைக்கு ஒரு தமிழ் பேசுகிற உலக முகமா நான் இருக்கேன். ஆனா இதே ஆற்றல் எனக்கு ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் இருந்ததுன்னா, எனக்கு இந்த சின்ன தமிழ் பேசுற உலகத்துல மட்டும் இருக்கிற என்னுடைய சந்தை, வியாபார சந்தை, மார்க்கெட்டுங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க போயிருக்கும். நான் லாங்குவேஜ் படிக்காதனால, லாங்குவேஜ்ல அவ்வளவு தூரம் சரியா வராதனால, எந்த ஊருக்கு எந்த மேடைக்கு பேச போனாலும் நான் முதல்ல சொல்ற விஷயம், லாங்குவேஜ் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்கண்ணா. நல்லா படிப்பான், கேம்பஸ் இன்டர்வியூல போட்டு விடுவான். ஏன்? பேச தெரியாது. ஐஏஎஸ் நீங்க ஒண்ணுமே இல்லை, ஃப்ரீயா இருக்கிறப்ப யூடியூப்ல போய் ஐஏஎஸ் இன்டர்வியூன்னு போடுங்க. இன்டர்வியூ எடுத்த ஐஏஎஸ் இன்டர்வியூலாம் பாருங்களேன், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அவங்க எப்படி அதுக்கு பதில் சொல்றாங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அதுல பதட்டப்பட்ட வேலையே ஆகாது, ரொம்ப சாதாரணமான கேள்வியா இருக்கும். நீ எந்த அளவுக்கு கவனமா இருக்கேன்னு செக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, இப்ப இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க படிக்க டெய்லி போறீங்க, லிஃப்ட் இல்ல, எத்தனை படிக்கட்டு ஏறி இருந்தான்னு கேட்பாங்க. நீ உலகத்துல படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு போவேன், எத்தனை படிக்கட்டு ஏறி வந்தனா. அது ஏன் தெரியுமா கேட்கிறாங்க? உன்னை சுற்றி நடக்கிற விஷயத்தை கவனிக்க நீ தவறிவிட்டால் இந்த சமுதாயத்தை நீ எப்படி பாதுகாப்பாய் என்பது அவருடைய கேள்வி. கரெக்டா இல்லையா? இரேன் பையே சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் இரேன் பையே சொன்னதுல, விழிப்புணர்வினுடைய உச்ச நிலைங்கிறது எப்படி இருக்கணும்னா, விழிப்புணர்வுடைய உச்சநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, காலையில நாம படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிறப்ப, பெட்ல இருந்து எந்திரிக்கிறப்ப காலை கீழே வைக்கிறோம்ல, ஃபர்ஸ்ட் வலது கால் வச்சோமா இடது கால் வச்சோமாங்கிறது வந்து ஆரம்பிக்கணுமா, அந்த அளவுக்கு ஞாபகமா இருக்கணுமா. ஒரு பொண்ணு தலையை சொல்லி என்னடி சொல்றாரு, எப்படி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, நேற்று படிச்ச ஈக்குவேஷனே நீங்க மறந்து போயிருது. சில பேருக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு பெரிய கேள்விலாம் வேண்டாம், காலைல என்ன காலைல சாப்பிட்டீங்க, என்னங்க டிஃபன் சாப்பிட்டீங்க. சில பேர் பசங்க என்ன சாப்பிட்ட, காலைல சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாங்கிற என்ன சாப்பிட்டா, ஏன்னா அவன் அவ்வளவு பிஸி. இந்த ஊரணிபுரத்தையும் பட்டுக்கோட்டையும் காப்பாற்ற வேண்டிய வேலை அவனுக்கு இருக்கு. என்ன சாப்பிட்டேன்னு கூட தெரியாம அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் பிஸியா. அப்ப விழிப்புணர்வோட உச்சநிலைங்கிறது எப்படி இருக்கணும்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நேர்த்தி இருக்கணும், ஆற்றல் இருக்கணும். இப்ப ஏன் படிக்கிறது, நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, படிக்கிறது மறந்து போயிரும் சொல்றீங்கல்ல, அது ஏன் தெரியுமா அந்த பிரச்சனை வருது உங்களுக்கு? மறந்து போயிரும் நினைச்சே படிக்கிறீங்க. உண்மையா இல்லையா? இப்ப கெமிஸ்ட்ரி தான், ஏன்னா எனக்கு வந்து மேக்ஸ் சரியா வராதுப்பா, உடனே எல்லாரும் கைப்பிடிக்கிறாங்க, எனக்கு வராது அப்படின்னு அடி வெளுத்து போயிரு. எப்படா காத்திருக்கு பொம்பளை பிள்ளைங்களாம், பசங்க பையன் பின்னாடி இருக்கிறவங்க தப்பிச்சாலும் உட்காந்துருக்காங்க, நல்ல வேலை முன்னாடி இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பான் உங்களுக்கு ஏதாவது. மேக்ஸ் சரியா வராதுன்னா நம்ம சரியா வராதுன்னு நினைச்சே படிக்கிறப்ப அது எப்படி சரியா வரும்? கரெக்டா நான் சொல்றது, ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸா இருக்கும், வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாராட்டுவாங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு உனக்கு, இந்த சுடிதார் நல்லா இருக்கு, இந்த ஷர்ட் நல்லா இருக்குன்னு. ஆனா நமக்கு நல்லா இல்லைன்னு தோணுச்சுன்னா நம்ம அதை போடவே மாட்டோம். கரெக்டா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அம்மா சொல்லுவாங்க, உண்மையா அம்மா நல்லா இருக்குடி, சத்தியமா சொல்றடி, எனக்காக சொல்லடி, உண்மையா நல்லா இருக்கு, இதை போட்டு வா கோயிலுக்கு. அந்த பொம்பளை பிள்ளை சொல்லும், இந்த ட்ரெஸ்ஸா இருக்கு, இது ஒரு ட்ரெஸ், இதை போட்டு வாங்க, கரகாட்டக்காரி மாதிரி. நாம அவங்கள சாதாரணமா சொல்லிடுவோம் ஒரு வார்த்தையில, அவங்க எவ்வளவு பெரிய வேலை செய்யறாங்க அவங்க இடத்துல நின்று பார்த்தாலும் தெரியும். இப்படி ஜிகு ஜிகுன்னு இருக்கு, டான்ஸ் ஆடுற மாதிரி, அதுவா இருக்கு இதுவா இருக்கு, போட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி போட்டு, அது அவ்வளவு மோசமா இருக்கும். ஒருத்தர் கூட சொந்தக்காரங்க கண்டுக்க மாட்டான் அந்த கல்யாணத்திலேயோ கோயில் விழாவிலையோ. ஆனா இந்த பொண்ணு பெருமையா வரும். ஏன்? உனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால மற்றவர்கள் பேசுகிற விமர்சனங்கள் உங்களுக்கு காதுல விழல. கரெக்டா கண்ணு? சிம்பிளா ட்ரெஸ்ல இருந்து ஒரு உதாரணம் சொல்றேன். எப்ப நீ உனக்கு கம்ஃபர்டபுளா, உனக்கு உகந்ததா ஒரு விஷயத்தை நீ நினைக்கிறையோ அது உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. உனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா யோசிக்கிற ஒரு விஷயம் எவ்வளவு நல்ல விஷயமா இருந்தாலும் அது உனக்கு டிஸ்கம்ஃபர்ட் தான். அப்ப டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து கம்ஃபர்ட் பொசிஷன் போறதுக்கு
உனக்கு பிடிக்காத மனநிலையிலிருந்து உனக்கு பிடித்த மனநிலைக்கு மாறுவதற்கு நீ ஒரே ஒரு விஷயத்தை செய்யணும். இது என்னால் முடியாது, இது எனக்கு வராது என்கிற எண்ணத்தை அழிச்சிட்டு, இது என்னடா பெரிய விஷயம், மற்ற சப்ஜெக்ட்டுக்கு 1/2 மணி நேரம் படிக்கிறேன்னா இதுக்கு கூடுதலா இன்னொரு 1/2 மணி நேரம் எஃபோர்ட் போட்டா, இன்னொரு 1/4 மணி நேரம் எஃபோர்ட் போட்டா இது ஈஸியா வந்துட போகுது. எனக்கு மேக்ஸ் ஈஸியா வந்துடும், எனக்கு கெமிஸ்ட்ரி ஈஸியா வந்துடும், எனக்கு பிசிக்ஸ் ஈஸியா வந்துடும், எனக்கு பயாலஜி ஈஸியா வந்துரும்னு நீ, எனக்கு இங்கிலீஷ் ஈஸியா வந்துடும் நீ நினைக்க மட்டும்தான் உன் வாழ்க்கை மாறுமே ஒழிய, ஆசிரியர்கள் தலைகீழாக நின்று சொல்லிக் கொடுத்தாலும் உன் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது, நீ நினைக்காத வரை. இதுதான் வாழ்க்கை. நீங்க தான் நினைக்கிறீங்க. இப்ப நீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க, ஒவ்வொரு நாள் ஒரு மேடையில பேசுறேன், தமிழக அரசின் சார்பா, தமிழ்நாடு அரசு சார்பா நடத்துற புத்தக திருவிழாவில் பேசுறேன். எவ்வளவு படிக்கணும், ஒவ்வொரு மேடையும் புதுசா பேசணும். யூடியூப்ல எல்லாமே வந்துருது, படிச்சுக்கிட்டே இருக்கணும்ல சொல்லலாம். கரெக்டு தானே? ஒரு 1 மணி நேர பேச்சுல ஒரு 10 நிமிஷம் பழைய பேச்சு வந்தாலும் மீதி இருக்கிற நான் புதுசா பேசிதானே ஆகணும். பேசுறதை கேட்கறதுக்கு நீங்க எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? அப்ப ஒவ்வொரு நாளும் உழைக்கிறவங்க தானே ஜெயிக்கிறான் வாழ்க்கையில. கரெக்டா? ஒவ்வொரு நாளும் உழைக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இங்க விவசாய குடும்பத்தை சார்ந்த குழந்தைங்க எத்தனை பேர் படிக்கிறீங்க? சகோதரர்கள் சகோதரிகள் இத்தனை பேர் இருக்கீங்களா? கையில போட்டுருங்க. சூப்பர். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எனக்கு உலகத்துல யார் ஜெயிக்கிறதை விட விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு மாணவனோ மாணவியோ வெற்றி பெறுவது நான் வெற்றி பெறுவதற்கு சமமானது என்று எப்பொழுதும் நான் நினைக்கிறேன். ஏன்னா என் நண்பர்கள் நிறைய பேர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்க படுற கஷ்டம் எனக்கு தெரியும். உங்க அப்பாட்டையோ அம்மாட்டையோ எதுவுமே இப்ப படிக்கிற காலத்துல என்ன நமக்குன்னா எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை. படிக்கிற காலத்துல என்ன கிடையாது? கமிட்மெண்ட் கிடையாது இல்லப்பா. உண்மையா இல்லையா? என்ன கமிட்மெண்ட் இருக்கு படிக்கிற காலத்துல? உங்களுக்கு படிக்கணுங்கிறது மட்டும் தானே. கரெக்டு தானே சொல்லலாம்? கரண்ட் பில் கட்டணும்னு கேட்பாங்களா? அதாவது என்ன கரண்ட் பில் இந்த மாதம் அதிகம் ஆயிடுச்சு, கட்ட போறீங்களா இல்லை 5ஆம் தேதி ஃபீஸை பிடிக்கிறோம் கேட்பாங்களா? கேட்க போகிறதில்ல. இந்த மாதம் மளிகை சாமானே வாங்கலை, கடைக்காரர் கேட்பாரா? இந்த மாதம் என் வீட்டு வாடகை கட்டல, ஓனர் வந்து உங்கள்கிட்ட கேட்பாரா? இன்னும் நான் சொல்லவா, ஒரு இடத்துல இந்த இடத்துல நான் சொல்கிறேன், முதல் மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் நாம வீட்டில் எடுக்கிறது எல்லாமே கௌரவ பிச்சை. புரிஞ்சுதா? ஒரு பையன் யோசிக்கிறான், என்ன பிச்சைங்கிறாப்புல? கௌரவ பிச்சை. இப்போ கௌரவ பிச்சைனா என்னன்னா நம்ம கேட்க மாட்டோம், அதான் கிடைக்கும். பிச்சைனா என்ன? கேட்டு கிடைக்கும். சாப்பாடு பிச்சை, அம்மா சாப்பாடு கௌரவ பிச்சை. சார் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க சார், ட்ரெஸ்ஸே இல்லை சார் பிச்சை. அப்பா தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கி தெரியாது, கௌரவ பிச்சை. அப்ப எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லாத வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது கமிட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், வயல் இருந்ததுன்னா அதை பராமரிக்கணும், நாம போட்டது மண்ணில் விளைஞ்சு நம்ம கைக்கு வரணும். அதுக்கு முன்னாடி இயற்கை பேரிடர் வந்துடக்கூடாது, எதுவும் நடந்துடக்கூடாது, சொந்தக்காரங்களை சமாளிக்கணும், தன்னுடைய குழந்தைங்களை அந்த அம்மா அப்பா விட்டு தந்துடக்கூடாது, என்ன பிரச்சனை குடும்பத்தில் நடந்தாலும் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது பிரச்சனை? படிக்கிற குழந்தை இது தெரிஞ்சதுன்னா வருத்தப்படும், சரியா படிக்காம போயிடும். ஒன்னே ஒண்ணு சொல்லவா, இந்த மண்ணில் பிறந்த தாய் தந்தை மாதிரி தன் குழந்தைகளுக்காக வாழ்க்கையை இழந்தவர்கள் வேறு எந்த நாட்டிலுமே கிடையாது. கிடையவே கிடையாது. இந்த மண்ணில் பிறந்த அம்மா அப்பா மாதிரி தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழ்க்கை இழந்தவர்கள் உலகத்தில் வேறு எந்த தேசத்திலும் கிடையாது. தன்னுடைய கனவுகளை கற்பனைகளை அழிச்சு உங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செருப்பு கொஞ்சம் மாத்தி ஏதாவது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஆகுதுன்னா செருப்பு சரியில்லைன்னு சொல்றோம். நாம அப்பா நல்ல செருப்பு போட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு யோசிக்க மாட்டோம். கால்லாம் வலிக்குது, படிச்சுட்டே இருக்கணுமா, புத்தகத்தை கை வச்சு படிச்சுட்டே இருக்க கையெல்லாம் வலிக்குது, குடிஞ்சு படுத்துட்டே இருந்த கழுத்தெல்லாம் வலிக்குதுன்னு சொல்ற நாம அம்மா சமையலறைக்குள்ளே கிடந்து சமையலறை புகையோடு புகையாக மாறி போன அந்த வரலாறு தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மாட்ட போய், அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ பார்த்து பேசிருக்கேன்னு கேட்டு பாருங்க. யாராவது கேட்டுருக்கீங்களா? உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸா? ஏன் உங்க அம்மா ஸ்கூல்ல படிக்கலையா? 1வது 2வது படிக்கலையா? 5வது வரைக்கும் படிக்கலையா? 10வது வரைக்கும் படிக்கலையா? ஏன் அம்மா அப்பாட்ட போய் இதை கேட்க முடியல? ஏன்னா கேட்க தோணல. ஏன்? உங்களுக்கு உங்க வாழ்க்கை முக்கியமா இருக்கு. நல்லா உங்க வாழ்க்கை முக்கியமா இருக்கட்டும், ஆனா அதை சரியா வாழுங்கன்னு உங்க அம்மா அப்பா சொல்றாங்க.
கட்டாச்சல நான் சொல்றது, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன் நான். மகேஷா இருந்து ஈரோடு மகேஷா மாறதுக்கான விஷயம் சாதாரணது கிடையாது. எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் ஆகி போய் ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிக குறைந்த நபர்களோடு ஆரம்பித்த பள்ளி சார் இந்த பள்ளி. இப்ப 30 வருஷம் 2024 3 கல்வியாண்டு வந்துச்சுன்னா 30வது ஆண்டுல நம்முடைய பள்ளி அடியெடுத்து வைக்க போகுது. எவ்வளவு பெரிய விஷயம்! இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாணவர்கள் கூட்டம்! எனக்கு வந்து இந்த வளாகத்துக்குள்ள வந்து எனக்கு மன நிறைவா இருந்தது. நான் படித்த பள்ளியினுடைய வளாகத்துக்குள் நுழைவது போல இருந்தது. நான் சொன்னேன் சார்ட்ட, அவர் நுழைஞ்சா சொன்னார், சார் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கட்ட கிளாஸ் ரூம் சார் அப்படின்னாரு. சார் அது இடிச்சிடாதீங்க சார், அது எதுவுமே மாடரேட் பண்ணிடாதீங்க, அவ்வளவு நல்லா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு. நீங்க நினைக்கிறீங்கல்ல, இப்ப 10வது 11வது 12வது இருக்கீங்கல்ல, இப்ப வந்து ஆரம்ப கல்வியில இருந்து அப்ப நடுநிலை பள்ளிக்கு வந்து இப்ப உயர்நிலை பள்ளிக்கு வந்து மேல்நிலை பள்ளி வந்துடுறீங்கல்ல. இந்தியால மேல்நிலை பள்ளியை தொட முடியாத மாணவருடைய சதவிகிதம் எவ்வளவுன்னு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களை விட நல்லா படிக்கிற, உங்களை விட புத்திசாலியா இருக்கிற, உங்களை விட வறுமையில் இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்கள் ஆரம்ப பள்ளியோடு வறுமையின் காரணமாக தன்னுடைய படிப்பை கைவிடுகிறார்கள், அல்லது நடுநிலை பள்ளியோடு வறுமையின் காரணமாக தன்னுடைய படிப்பை கைவிடுகிறார்கள். ஒருவேளை தட்டு தடிமாறி திக்கி திணறி அவர்கள் 12ஆம் வகுப்பு முடித்தால் கூட கல்லூரியில் சேருகிற வாய்ப்பை வாழ்க்கை அவர்களுக்கு வழங்குவதில்லை. நம் தாயும் தந்தையும் எவ்வளவோ சிரமப்பட்டு எந்த கஷ்டத்தையும் நம்ம காமிக்காம படிச்சா மட்டும் போதும் சொல்றப்ப படிப்பதை விட வேற வேலை நமக்கு இருக்கவே கூடாது. சிம்பிள். அதுக்குன்னு படிச்சுக்கிட்டே இருக்கு சொல்ல மாட்டேன். தம்பி சைலண்ட்ல போட்டு ஏர்போன் ஐயா போட்டுருங்க, போன் மட்டும் சைலண்ட்ல போட்டுருங்க எல்லாருமே, என்னோட ரெக்வஸ்ட். ஏன்னா டக்குன்னு போன் வந்தோடனே சைலண்ட்ல போட தோணாது, பதட்டமாயிடும். எடுத்து பார்த்து அமுக்கிறதுக்குள்ள ஃபுல்லா ரிங் கட் ஆயிடும். அதை விட ஒரு பெரிய வேலை எதுவுமே இல்லை. ஆனா ஜாலியா படிங்க. நம்ம என்னன்னா படிக்கிறது எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸா மாத்திக்குவோம். இப்ப உங்களுக்கு பிடிச்ச நடிகரோட பாட்டு வருது, எப்படி இருக்கு கேட்க, சொன்னோடனே முகம்லாம் மலர்ந்து பாருங்க, அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் தெரியுது ஒவ்வொருத்தர் முகத்துலையும். பிடிச்ச நடிகரோட படம் பாட்டு. அம்மா மிக்ஸி போடும், மிக்ஸி போடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்க. அந்த அம்மா எப்படி சட்னி அரைக்க படிச்சுக்கிட்டு இருக்கனா இல்லையா, அந்த அம்மா கன்ஃபியூஷன். இது மென்டல் ஆயிடுச்சா, படிக்கிறதுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு சத்தமே வரக்கூடாது. ஏன்னா இப்ப இதுதான் அடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஒரு சத்தம் எனக்கு வரக்கூடாது. சில பிள்ளைங்க பசங்க இந்த வீட்டுல இருந்தாலே நான் படிக்க முடியும், வேற எந்த வீட்டுல இருந்தா நீ இன்னுமே படிச்சிருக்க மாட்டேன். நம்மளா நினைச்சு இந்த வீட்டுல இருந்தாலே என்னால சுத்தமா. நான் ஸ்கூலுக்கு போறேன், ஸ்கூலுக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடி. நீ என்ன குரூப் ஸ்டடி பண்ண எனக்கு தெரியாது. 2 மணி நேரம் குரூப் ஸ்டடியில 10 நிமிஷம் படிச்சா அதிகம் என்ன பொறுத்த வரைக்கும். சைக்கலாஜிக்கலா ஏன் படிக்கிறத பத்தியே பேசிட்டு இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க குரூப் ஸ்டடியில. மச்சா போன வருஷம் இந்த கொஸ்டின் வந்ததுடா, இந்த வருஷம் வருமா நீ என்ன நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சுடா போன வருஷம் வந்து இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க நினைக்கிறேன். இல்லடா பாஸ்ட் 4 இயர்ஸா கொஸ்டின் பேப்பர்ல அது கேட்டுருக்காங்க. மச்சா 4 வருஷம் கொஸ்டின் பேப்பர் வந்து 5வது வருஷம் வரும், நீ என்ன நினைக்கிற? இப்படியே பேசுவாங்க அந்த கொஸ்டினை பத்தி படிக்காம. இவனுக்கு பேசுன நேரத்துக்கு ஆளுக்கு 2 வரைக்கும் படிச்சு ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே மனப்பாடம் இருக்கும். ஆனா பாண்டானே நான் என்ன சொல்லவா, நீ படிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கறதுல செல்லம். எனக்கு வந்து இந்த மாதிரி வீடு இருந்தா நான் நல்லா படிச்சிருப்பேன், எனக்கு இந்த மாதிரி வசதி இருந்தா நான் நல்லா படிச்சிருப்பேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு போன் வாங்கி கொடுத்திருந்தா நல்லா படிச்சிருப்பேன், எனக்கு இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் வாங்கி கொடுத்திருந்தா டேப்லெட் வாங்கி கொடுத்திருந்தா நல்லா படிச்சிருப்பேன், நான் இப்படி இருந்தா படிச்சிருப்பேன் அப்படி இருந்தா படிச்சிருப்பேன். கிடையவே கிடையாது. ஒன்னே ஒன்று சொல்லவா, படிப்பு என்பது சூழ்நிலையை பொறுத்து வருவது அல்ல, அது நம்முடைய மனநிலையை பொறுத்து வருவது. எவன் படிக்க நினைக்கிறானோ அவன் படிக்கிறான், எவன் வெற்றி பெற நினைக்கிறானோ அவன் வெற்றி பெறுகிறான், எவன் வாழ்வில் உயர நினைக்கிறானோ அவன் வாழ்வில் உயர்கிறான், எவன் வாழ்க்கையை கொண்டாடி தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் வெறித்தனமாக உழைத்து வாழ்க்கையை கொண்டாடி தீர்க்கிறான். அப்ப படிக்கிறதுக்கு சூழ்நிலை முக்கியம் இல்ல, மனநிலை இருந்தா போதும். இன்றைக்கும் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் படிச்சு மத்த வசதியா இருக்கிற மாணவர்களோட அதிகமா மார்க் வாங்குற மாணவர்கள் இருக்காங்களா இல்லையா? ஒவ்வொரு தடவையும் பேப்பர், நான் உடனே சொல்றேன், ஒவ்வொரு தடவை எக்ஸாம் ரிசல்ட் வந்தோடனே அடுத்து வருகிற ஒரு மாசம் டெய்லி பேப்பர் மட்டும், நியூஸ் பேப்பர் மட்டும் நீங்க எல்லாம் படிங்க. அதுல கஷ்டப்பட்டு படிச்சு வந்த குழந்தைங்களுடைய பேப்பர் கட்டிங்ஸ் எடுத்து அவங்க நோட் புக்ல ஒட்டி வச்சுங்க.
நீங்க மனசு சோர்ந்து போறப்ப அதை அப்படியே திருப்பி பாருங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில எவ்வளவு படிச்சு வந்திருக்காங்களா, அப்ப நாம ஏன் வர முடியாதுன்னு உங்களுக்கு தோணும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பக்கத்துல மட்டாங்காடுன்னு ஒரு பகுதி. அங்க அன்னபூர்ணின்னு ஒரு பொண்ணு. அப்பா வந்து கொத்தனார் வேலை பார்க்கிறார். அப்பா என்ன வேலை பார்க்கறாருமா? கொத்தனார் வேலை பார்க்கிறார். தினக்கூலி. அப்பா தெரியாதான் கிடையாது. அம்மா பக்கத்துல முதல்ல சின்ன சின்ன கூலி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு மருத்துவர் ஆகணும்னு கனவு. இன்னைக்கு நீட் கோச்சிங் கிளாஸுக்கான செலவு எவ்வளவு நமக்கு தெரியும். கரெக்டா? நீங்க நீட் கோச்சிங் கிளாஸுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அந்த குழந்தையால படிக்க முடியுமா? அவங்க அப்பா கொத்தனார், அந்த குழந்தையால படிக்க முடியுமா? முடியாது. அந்த பொண்ணு என்ன பண்ணுது? அந்த பள்ளியின் சார்பாக அரசாங்க மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு கோச்சிங் கிளாஸ்ல போய் சேருது, படிக்குது. நீட் தேர்வுல 538 மதிப்பெண்கள் எடுத்திருக்கு. சாதாரண விஷயமே கிடையாது. நீட் தேர்வுல 538 மார்க். அப்பா கொத்தனார் வேலை, அம்மா ஒரு தினக்கூலி. மருத்துவர் ஆகணுங்கிறது அந்த சகோதரியோட கனவு. அன்னபூர்ணிங்கிற அந்த சகோதரியோட கனவு. பேட்டி கொடுக்குறப்ப அந்த பொண்ணு சொல்லுது, சார் சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணுங்கிறது என்னோட கனவு. இன்னைக்கு நீட்டுங்கிறது கம்பல்சரி ஆயிடுச்சு. நீட்டுக்கான கோச்சிங் கிளாஸஸ் போகணும், வசதி இல்லை. ஃப்ரீயா எடுத்த கோச்சிங் கிளாஸ்ல போய் நான் சேர்ந்தேன், படிச்சேன். எங்க அப்பாவோட கஷ்டத்தை பக்கத்துல இருந்து பாக்குறேன். என்னுடைய பகுதி, என்னுடைய கிராமம் பின்தங்கிய கிராமமா இருக்கு. என்னுடைய மாவட்ட நிர்வாகம், என்னுடைய மாவட்டம் வந்து, என்னுடைய கிராமம் வந்து பின்தங்கிய கிராமமா இருக்கு. இதுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும்னா நான் டாக்டரான தான் முடியும். என்னுடைய மக்களுக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ணணும். அதுக்காக தான் சார் படிச்சேங்குது. அந்த பொண்ணு அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வு எழுதியவர்களில் மாநில அளவில் 2ஆம் இடம் வந்துச்சு. அவ்வளவுதான் வாழ்க்கை. நான் சொன்னது புரிஞ்சுதான்? அப்ப படிக்கிறதுங்கிறது சூழ்நிலையை பொறுத்தல்ல, அது ஒரு மனநிலையை பொறுத்து. தவம் மாதிரி படிக்கும். நீங்க படிக்க, நீங்க என்ன, சில பேர் சில அம்மாக்கெல்லாம் அம்மாவுக்கே வருத்தமா இருக்கும். பெத்தம்மா என்னடா எந்நேரமும் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அவன் எந்நேரமும் படிக்கல, புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். படிக்கிறது வேற, புத்தகத்தை பார்க்கறது வேற. அதுவும் நம்ம பசங்களுக்கு அந்த சொன்னோட ஒரு போய் திரும்பி பார்க்கலாம். அவன் ஃப்ரெண்ட மச்சான் நம்மளை பத்தி பேசுறாரா அப்படி கரெக்டா எப்படியோ குடிச்சிடறாரு எல்லாத்தையும். ஏன்னா இதெல்லாம் நானும் கடந்துதானே வந்திருக்கேன். படிக்கிறது வேற, புத்தகத்தை பார்க்கறது வேற. சிலர் அப்படி சீரியஸா இருப்பான், கதை வச்சாத்திட்டு. இந்த அம்மா போஸ்ட் கொடுக்கும், ஹார்லிக்ஸ் என்னென்னலாம் இருக்கும் எல்லாம் கொடுக்கும். ரேட்டு டீ வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா. என்னடா படிச்சேன்னு அடுத்த நாள் கேட்டா ஒரு பேப்பர் படிச்சிருக்க மாட்டேன். என்ன ஃபுல்லா படிக்கிறேன் சார், மனசுல இருக்க மாட்டேங்குது சார், பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார், பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்படி படிக்கணும்ல, போக்கஸ்டா இருக்கணும்ல. நான் சொன்னல, விழிப்புணர்வுடைய உச்சத்துல மனுஷன் இருந்தா அந்த மனிதனுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொன்னது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பகவான் ரமண மகரிஷி வாழ்க்கையில் நடந்தது. எனக்கு ரொம்ப 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 மிக பிடித்த உதாரணம். இந்த உதாரணம், எந்த மனுஷன் தான் செய்யற வேலையை தியானம் மாதிரி செய்யறானோ அந்த மனிதன் வாழ்க்கையில் தோற்றதாய் வரலாறு இல்லை. உதாரணம், நம்ம பள்ளி, இவ்வளவு பள்ளி சுத்தி இருக்கு, இவ்வளவு காம்படிஷன் இருக்கு. ஒரு 2000க்கு மேற்பட்ட மாணவர்களை வச்சு இந்த கிராம பகுதியில இருந்து ஒரு தரமான மாணவர்களை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வி கனவோடு ஆரம்பிச்சு இன்னைக்கு வெற்றிகரமாக நடந்துட்டு வருது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு கனவு நனவாகும் வரை எவன் தொடர்ந்து உழைக்கிறானோ அந்த கனவு ஒரு நாள் நனவாகியே தீர்க்க வழியே இல்லை, மாற்றவே முடியாது. நம்ம சோர்ந்துல மட்டும் கூடாது. நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, எதிர்பார்த்த ரிசல்ட் வரலைன்னா அப்செட் ஆயிடும். கரெக்டா? சூப்பரா படிச்சுட்டு போயிருப்பேன். மொத்த புக்லயுமே 10 கொஸ்டின் மட்டும்தான் விட்டுருப்பேன். மொத்த புக்லயுமே 10 கொஸ்டின் தான் விட்டுருப்பீங்க. புக்கே கரைச்சு குடிச்சிருப்பீங்க. அப்படி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாப்பீங்க, அடுத்தடுத்து 10 அது இருக்கும். நடந்திருக்கா? உடனே என்ன செய்வீங்க? தெரிஞ்ச 20 கேள்வி எழுதாம அப்செட் ஆகி என்ன பண்றது, போச்சு, அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, இவ்வளவு எஃபர்ட் போட்டு வீணா போச்சு, நம்ம நினைச்சது இன்ஜினியரிங் சேர முடியாது, மெடிசன் சுத்தமா முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி பதில் சொல்றது, டீச்சர் கேட்பாங்களே. அந்த ஒரு செகண்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்த 5 நிமிஷத்துக்குள்ள 1000 எண்ணங்கள் உங்க மனசுல வந்துட்டு போயிருக்கும். கிளியரா நான் சொல்றது? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இது வரும் இது வராது நீ எதுவுமே பிரிச்சுக்காது. கரெக்டா கண்ணு? இது வரும் இது வராதுன்னு
நீங்களே டிசைட் பண்ணாதீங்க. நீங்க படிச்சிருங்க, எது வந்தாலும் எழுத போறீங்க, அவ்வளவுதானே. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்றேன், நீங்க செய்ய வேண்டிய ஒரே நல்ல காரியம், எக்ஸாம் முன்னாடி இது கம்பல்சரி கேட்பாண்டி மச்சான், இது இல்லாம கொஸ்டின் பேப்பரே இல்லடா அப்படி சொல்லாம இருங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படி சொன்னா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும், அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். எக்ஸாம் ஆளு உண்மைதான் சார். எக்ஸாம் ஆளுக்கு நுழையிறப்ப இந்த பொண்ணு அவ்வளவு நல்லா படிச்சுட்டு குங்குமம் மீதி வச்சுக்கிட்டு இல்ல நல்லா தொழுதுட்டு இல்ல சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா வந்திருக்கும். அந்த மத பிரயோகம் நல்லா அட்டகாசமா இன்னைக்கு வேற லெவல் பண்ண போறான் எக்ஸாம்ல, அப்படி உற்சாகமா வரும். இவன் உற்சாகமா வரத பார்த்தா படிக்காத ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, ரெடியா வச்சிருப்பான், ஊசி வச்சுட்டு அந்த பலூன் உடச்சு விட்டுறலாம். கிட்ட வந்தோன்னு ஒண்ணு கேட்பான், அந்த சாப்டர் இதை படிச்சுட்டியா? அது மட்டும்தான் அந்த தங்கம் படிச்சிருக்காரு. ஒரு நிமிஷம் இதயமே அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி, கார்டியாக் அரெஸ்ட் வந்த மாதிரி, நான் படிக்கலையே இவன். ஏன்னா இவன் அது மட்டும்தான் படிச்சிருக்காங்க மொத்த புத்தகத்துல. இவன் ஐயோ அதுதான் வரும். ரொம்ப க்ளோஸ் டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சொன்னாங்க, அப்படியா முடிஞ்சு போச்சு, மற்றது எல்லாமே தெரிஞ்ச ரிசல்ட் முடிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். ஒரு சீட்டு கட்டுல கட்டின கோட்டையை ஒரு சீட்டை உருவனா எப்படி செதறமோ அந்த மாதிரி செதறிடும். படிச்ச ஒரு கேள்வியை அவன் உட்காந்து 3 மணி நேரம் எழுதிக்கிட்டு இருப்பான். ஃபுல்லா படிச்சுட்டு வந்து நீ அப்செட் ஆகி உட்காந்துருப்ப. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நண்பர்களா இருந்தீங்கன்னா ஒருவருடைய மனப்பான்மையை ஒருவர் சிதைக்காமல் பார்த்துக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். அதனாலதான் வள்ளுவர் என்ன சொன்னார்னா, அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லூர் நட்பு ஆய்ந்து கொள்ளல்னு. எப்ப நான் நண்பன் இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நீ தப்பு பண்ணிட்டா தப்புன்னு சொல்லுமா, நீ பண்ண தப்புக்காக உன்னை அழ வைக்கணுமா, வருத்தப்பட வைக்கணுமா, அந்த மாதிரி நண்பனை தேடி தேடி கண்டுபிடிச்சு சேர்த்துக்கூடா, அதுதான் நல்ல நட்புன்னு. இப்ப அப்படி இல்லையே நட்பு. ஒரு வார்த்தை சொல்றேன், இனிமேல் நான் பேசவே மாட்டேன் கூட. ஏன் பேச மாட்டேன்? ஏன் அவங்க பேச மாட்டேன் சார் அவ கூட, நான் எனக்கு பெஞ்ச் மாத்தி விடுங்க சார். ஏன்னா வாத்தியாருக்காதான் வேலை, இவ பெஞ்ச் அங்க மாத்துறது, அவ பெஞ்ச இங்க மாத்துறது, நீ அவளை இடிச்சுக்காத அங்க உட்காரு. வாத்தியார் படுற கொடுமைலாம் அதெல்லாம் தனியா ஒரு தடவை நான் சொல்றேன். இந்த ஜென்மத்துக்கு பாவம் பண்ணவங்க வாத்தியாரே வரான் என் ஜென்மத்தில், எனக்கு தெரியும் பாவம். நான் இந்த இடத்துல பெற்றோர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிடுறேன். நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்க, உங்க குழந்தைங்களை ஒருவேளை ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியர்கள் சத்தம் போட்டுட்டாங்க இல்ல ஒருவேளை அடிச்சுட்டாங்கன்னா உடனே ஒரு குட்டி யானையை குடிச்சுட்டு ஊர்ல இருக்கிற மாமா மச்சான் சொந்தக்காரன் கூட்டிட்டு ஸ்கூல் வாசல்ல காம்பவுண்ட் கிட்ட வந்து நின்று, என் குழந்தைய அடிச்ச, என் குழந்தைலாம் சொந்த தங்கம் உரசுனா அப்படியே உருவிட்டு போன தங்கத்தை. எங்க கிராமத்துல அவனை சுரண்டி சுரண்டி தான் செயினே பண்ணுவானுங்க. இந்த சீனே இங்க கிடையாது. ஒண்ணு சொல்லவா, எல்லா மேடையும் சொல்ற விஷயம், என்றைக்கு ஆசிரியர்கள் கைகளில் இருக்கிற பிரம்பை இந்த சமுதாயம் பிடுங்கிக் கொண்டதோ அன்றைக்கே இந்த சமுதாயம் தரம் தாழ்ந்த சமுதாயமாக மாறி போனது. இதுக்கு காரணம் பசங்க கிடையாது. நான் பசங்க, அவனுக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிருக்கேன், அடிக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும். நான் தப்பு பண்ணேன் அதனால திட்டினாங்கன்னு தெரியும். நான் தப்பு பண்ணேன் அதனால கிளாஸ் விட்டு வெளில நிக்க வச்சாங்கன்னு அவனுக்கு தெரியும். இவன் போய் சீன் கிரியேட் பண்றதுக்கு ஒண்ணு சொல்லுவான்ல, இப்போதான் உலகத்திலே இல்லாத அம்மா அப்பா பாசம் வரும். அது வரைக்கும் அவன் என்ன படிக்கிறான், எங்க ஓறான், என்ன செய்யறான் ஒண்ணு தெரியாது அந்த அம்மாவுக்கு. குடி குட்டி யானைய குடி, வா சேர்மனை கூப்பிடு, கரஸ்பாண்டன்ட் கூப்பிடு, பிரின்சிபலை கூப்பிடு, யார் அடிச்சாங்க யார் திட்டினாங்க அந்த வாத்தியாரை கூப்பிடு. என்னெல்லாம் அந்த ஸ்கூல்ல கேட்டாக, இந்த ஸ்கூல்ல கேட்டாக, நான் அந்த ஸ்கூல்ல போட்டிருப்பேன் என் பிள்ளைய, இந்த ஸ்கூல்ல போட்டிருப்பேன் என் பிள்ளைய, என் காரகம் இங்க வந்து சேர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கூல்ல போட்டுன்னு தான் தெரியும், ஒன்னாவதுலயே அமைச்சுட்டு இருப்பாங்க. சார் பேரண்ட்ஸ் அத்தனை பேருக்கு சொல்றேன், பெற்றோர்கள் அத்தனை பேருக்கு சொல்றேன், என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா எடுத்துங்க, எந்த பெற்றோர்கள் தன்னுடைய ஆசிரியர்களை நம்புகிறார்களோ அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் தோற்று போனதாய் வரலாறே கிடையாது. எங்க அப்பாலாம் ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப இவனிமேல் இவங்க ப்ராப்பர்ட்டின்னு விட்டுட்டு போனாங்க. நான் பயந்துட்டேன், இப்ப உங்க சொத்தா எப்படி வேணா அவனை பயன்படுத்துங்க சார், அடிங்க மீனிங்க தோல் வைங்க முட்டி போட வைங்க உப்பு கண்ட என்ன வேணா போடுங்க, உசுர் மட்டும் பயப்படாதுன்னு போனார். நான் பார்த்தேன் கொலகாரம் அப்பா நீங்களா மனுஷனாயா நீங்களா அப்படி.
ஆனா அவர் சொன்னதோட அர்த்தம் இப்ப எனக்கு தெரியுது. போகிற இடங்களில் எல்லாம் மாலைகள் விழுகிற பொழுது, மரியாதைகள் வருகிற பொழுது, என் தந்தை என் ஆசிரியரிடம் சரியாக சொல்லி சேர்த்திருக்கிறார், என்னை வளர்த்திருக்கிறார். என் தந்தைக்கு நன்றி கடன் உடையவனாக ஒவ்வொரு மேடையும் நான் அவர்களை நினைவுகூர்ந்து பார்ப்பதற்கான காரணம் அதுதான். ஏன்? என் தந்தை ஆசிரியரை முழுமையா நம்பினாரு. ஆசிரியர் அந்த தந்தையுடைய வாக்கை காப்பாற்றணும்னு உழைச்சாரு. ஒரு பையன் ஒரு பொண்ணு வாழ்க்கையில ஜெயிக்குது. இங்க எல்லாமே தலைகீழ நீக்கி. காரணம் சோசியல் மீடியா உலகம். ஒரு வாத்தியார் அடிச்சுட்டாருன்னா இதுதான் எங்க ஸ்கூல், இதான் எங்க சார், இந்த போட்டோல வரதான் எங்க சாரு, எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. சார் என்ன பண்ணாரு? சார் உருப்படி இல்லாம சுத்தினாரு, கெட்ட பழக்கம் வச்சிருந்தாரு. அதனால அந்த சார் இந்த சார் அடிச்சாரு. ஆனா இந்த சாருக்கு இவர் பண்ண கெட்ட பழக்கம் எல்லாம் தோணல. அந்த சார் அடிச்சது மட்டும்தான் தெரிஞ்சது. இந்த சாரை காப்பாத்துறதுக்காக அவங்க சொந்தக்கார சார் எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த சார் வாழ்க்கைய முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஒண்ணு சொல்றேன் தாங்களா, நேத்து செங்கல்பட்டு புத்தக திருவிழாவை பேசிட்டு இருந்தப்ப நான் முத்துக்குமார் பாடலா இருக்கிறேன். அமைதியா இருக்கேன். டேய் தம்பி, டே அமைதியாடுறா, டேய் அமைதியாடுறா. வாத்தியார் வேலை பார்த்துருக்கேன், பேசாத அப்படி ஓரம் பண்ணிட்டு ஒரு நிமிஷம். என்ன வேணும் உனக்கு? பர்பிள் சட்டை என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம், உட்காருவீங்க நான் ஜெயிப்போ. இங்க இருந்து நான் பார்க்காத. ஆமா, ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன் போயிருக்கு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? கோத்தப்பா பரவாயில்ல கொடுக்கணும். இருக்கட்டும், அவன்கிட்ட கேட்டுங்க, தனியா கூட்டு போய் அவன் பிரச்சனையை முடிச்சு விடு. ஏதோ சொல்றாப்ல. நான் என்ன பேர்? நான் முத்துக்குமார். நேற்று செங்கல்பட்டு புத்தக திருவிழால நான் முத்துக்குமார் அவர்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். பாடலாசிரியர். நீங்க நான் முத்துக்குமார்னு பாருங்க. மிக அருமையான பாடல்களை எழுதின ஒரு அற்புதமான அன்பு சகோதரர். அவர் இன்னைக்கு இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞர், அவ்வளவு பிடிக்கும். அவர் திலகவதி மிஸ்ன்னு அவங்களுடைய மிஸ்ஸை பத்தி ஒன்று எழுதியிருக்காரு. அவர் சின்ன வயசுல கான்வென்ட்ல படிக்கிறப்ப அவங்க அப்பா இங்கிலீஷ் மீடியம்ல படுறா அப்படின்னு சொல்லி ஆசையை சேர்த்து விடுறாரு. கான்வென்ட்ல படிக்கிறப்ப ஒரு வருஷம் தான் அந்த மிஸ் வந்திருக்காங்க. இந்த பையன் ஏதோ கவிதை எழுதி கொடுத்துருக்கான். யாரு? முத்துக்குமரன். அவரோட ஒரிஜினலான பேரு முத்துக்குமரன். முத்துக்குமரன் கவிதை எழுதி கொடுத்தாரு. டீச்சர் வாங்கி பார்த்து, என்னமா கவிதை எழுதுறடா முத்துக்குமரன், சூப்பரான்னு பாராட்டிட்டு கிளாஸ் முன்னாடி அதை படிக்க வச்சுட்டு, அது ஒரு குழந்தைகள் பத்திரிகையில பிரசுரமும் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு அதை பண்ண வச்சுட்டு, இந்த கேலண்டர் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அட்டையெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா அந்த அட்டையில இவர் எழுதின கவிதையெல்லாம் ஒட்டி அதை கிளாஸ் ரூம்லயே மாட்டுவாங்களாம். முத்துக்குமரனுக்கு சந்தோஷமா இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட திறமையும் அவங்க வளர்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த திலகவதி மிஸ் அதுக்கப்புறம் இவர் வளர்ந்துடுறாரு. ஒரு வருஷம் இருக்காங்க, அவங்க போயிடுறாங்க. 30 வருஷம் கழிச்சுதான் இந்த திலகவதி மிஸ் எங்க இருக்காங்க கண்டுபிடிக்கிறாரு. புதுச்சேரி பக்கத்துல ஒரு அரசு பள்ளியில பணியாற்றுறாங்க. இவர் பேசுறாரு. இவ்வளவு விஷயம் நடக்குது. அந்த மிஸ் கல்யாணமே பண்ணிக்கல, தன் குடும்பத்துக்காக அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. தங்கச்சிங்கெல்லாம் வளர்க்குறாங்க. ஒரு அம்மாவா இருந்து தங்கச்சிங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் பேசுறாங்க. 30 வருஷம் கழிச்சு முத்துக்குமார் அவர்கள் பேசுறாங்க. அப்ப அந்த டீச்சர்கிட்ட கேட்கறாங்க, மிஸ் நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு. அதுக்கு அந்த மிஸ் சொல்றாங்க, எனக்கு எதுக்குப்பா கல்யாணம் எல்லாம் எனக்கு தோணலப்பா, தங்கச்சிகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், செட்டில் பண்ணிட்டேன், சந்தோஷமா இருக்கேன். முத்துக்குமாரன் ஒரு நல்ல மாணவனுக்கான அடையாளம் என்னங்கிறது பாருங்க. பாடலாசிரியர், கவிஞர், எழுத்தாளர், சிந்தனையாளர் நான் முத்துக்குமார் அவர்கள் ஒரு வரி எழுதுகிறார். அந்த இடத்துல போன்ல மேடம் சொல்றாங்க, அவர் எழுதின கடிதத்தில் சொல்றாங்க, திருமணம் ஆகவில்லை என்றாலும் பரவாயில்லை தாயே, உங்களுக்காக சென்னையில் ஒரு மகன் இருக்கிறான், மருமகள் இருக்கிறாள், பேரன் இருக்கிறான். எப்பொழுது வேண்டுமானாலும் அம்மாவாக இந்த வீட்டிற்குள் நீங்கள் வந்து செல்லலாம். நீங்கள் ஆரம்பித்து வைத்த வாழ்க்கைதான் இந்த இடத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவர். இவ்வளவுதான் வாழ்க்கை. நீங்க எவ்வளவு ஆசிரியர்களை மரியாதை செய்றீங்களோ அவ்வளவு எவ்வளவு வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. சில ஆசிரியர்களை நம்ம டேக்கிடிசியா கலாய்க்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சில டீச்சர் உள்ள வந்தவங்க சிரிப்போம், சில சார் உள்ள வந்தவங்க சிரிப்போம். அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்து ஊரே சிரிக்கும். அது வேற விஷயம். நம்ம ஈஸியா எடுத்துக்க, டேக் இட் ஈஸியா. சில சார் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ஸ்ட்ரிக்டா இருக்கிற சார்லாம் அப்படியே பணிஞ்சு போயிருது. சில சார்லாம் சில டீச்சர்லாம் வெள்ளந்தியா இருப்பாங்க. அவங்களுக்கு கலாய்க்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு வெள்ளந்தியா இல்ல, அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. நீங்க கலாய்க்கிறத டீச்சர்ஸ் எல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்த கலாய்க்கிறதையும் பெருசா எடுத்துக்கிட்டு இருந்தா அவங்களால டீச்சர் வேலையை பார்க்க முடியாது, ஆசிரியர் வேலையை பார்க்க முடியாது. நான் ஏன் தெரியுமா ஆசிரியர்களை அவ்வளவு மதிக்கிறேன்? ஒரு 40 ஒரு கிளாஸ் ரூம்ல 40 பேர் வச்சுக்கோங்க. 40 பேரோட ஈகோவையும் ஒரு தனி மனிதன் சமாளிக்கிறான்ல. இது மாதிரி ஒரு துறையை வேற உலகத்துல வேற எங்கேயாவது காமிங்க. ஒரே இடத்துல ஒரு க்ளோஸ்ட் சர்க்கிள்ல ஆபீஸ் இருப்பாங்க.
ஆபீஸ்ல மேனேஜர் இருப்பார், சிஇஓ இருப்பார், சிஎஃப்ஓ இருப்பார், சிஓஓ இருப்பாரு, ஆபீஸ்ல இருக்கும். ஆனா எல்லாம் தனித்தனி ஸ்பேஸ்ல இருப்பாங்க. ஒரே அட்மாஸ்பியர்ல ரொம்ப குறுகலான ஒரு இடத்துல தினமும் 365 நாள் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிற ஃபீல்ல இருந்துக்கிட்டு ஒருத்தரால அந்த வேலையை செய்ய முடியாது. டீச்சர்ஸ் தான் பண்ணுவாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணுவாங்க. நான் படிச்ச வரும்போது ஸ்கூல்ல நான் போய் என் டீச்சரை பார்த்தா என் டீச்சருக்கு அடையாளம் தெரியல. யாரா நீங்க? மகேஷ் கூட படிச்சேன். ஏடா அப்படியா? நிறைய பேர் வந்து பேசுறாங்கப்பா, வயசாயிருச்சு, அடையாளம் தெரியல அப்படின்னு போயிடுறாங்க. ஏன்? அவங்களுக்கு ஒரு மகேஷை வளர்த்தெடுக்கிறது மட்டும் அவங்க கடமை இல்லையே. மகேஷ் மாதிரி படிக்கிறவன்லாம் வரணும், படிக்கிறவன்லாம் அவன் நினைச்சது தொடரும், அந்த உயரத்தை தொடர்ந்து அந்த ஆசிரியர்களுடைய கனவே. ஆனா அந்த ஆசிரியர்களை நாம என்ன நினைக்கிறோம்? நீங்க படிக்கிறது என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, சும்மா படிக்கிறோம், மார்க் வாங்குறோம், பெரிய ஆள் ஆயிடுறோம், வேற எதுவுமே முக்கியம் நினைக்கிறீங்களே. அப்படி ஆகவே முடியாது. சக்சஸ்ங்கிறது ஒரு பேக்கேஜ். வெற்றி என்பது பல நல்ல குணங்களினுடைய ஒரு கூட்டு தொகுப்பு. வெற்றிங்கிறது என்னங்க? பல நல்ல குணங்களுடைய ஒரு கூட்டு தொகுப்பு. நீ டீச்சரை உனக்கு பாடம் சொல்லித்தர ஆசிரியர்கள்ட்ட நீ வந்து மரியாதையா இருக்கியா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிக்கு. அம்மா அப்பாவை ஏமாத்தாம அம்மா அப்பாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறியா? செகண்ட் குவாலிட்டி டிக்கு. இப்போ வரைக்கும் படிப்பு வரல, ஞாபகம் வச்சுக்க. ஒரு சிக்னல் கிராஸ் பண்றப்ப ரெட் லைட் போட்டா நாய் நிக்குது, மாடெல்லாம் கூட நிக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனுஷன் தான் நிக்க மாட்டேங்கிறான். அந்த எல்லோல இருந்து ரெட் வரத்துக்குள்ள போயிடணும்னு நினைக்கிறான், போயிடறான். சில பேர் 100ல போவான், 108ல வருவான். பாத்திருக்கியா? யாருங்க ஆம்புலன்ஸ் இப்ப போனாங்கள தோட? யாருங்க இப்படி இப்படின்னு போனாங்க புரோட்டா மசாலா பைக்ல? ஆமா, அவன் தான் வேகமா போய் பத்திரக்கான திடீர்னு 3 மாசம் ஸ்கூலுக்கு வரல. ஏன்டான்னு கேட்டா, இது எப்படா இது குழந்தைது, சும்மா அந்த வீலிங் பண்ண. ஏன் நீ என்ன இன்டர்நேஷனல் ட்ராக்ல ஓட்ட போற? நான் என்ன கேட்கிறேன், உன் ப்ரொஃபஷன் அதுனா நீ பண்ணு. கரெக்டா சொல்ல நான் சொல்றது? உன்னுடைய வேலை அதுவா இருந்தா நீ அதை பின்பற்றுறது தப்பே கிடையாது. நம்ம வேலை எது படிக்கிறது, அது தவிர்த்து அத்தனை வேலையும் பண்றது. இது பெருமை வேற. பைக்கில் வேகமா போறது, இதெல்லாம் செம டென்ஷன் பண்ணிட்டாங்களா வீட்டுல? ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் செம டென்ஷன் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? படிக்க சொல்றாங்க. இவன் நண்பன் நல்ல நண்பன்ல, டே அப்படிலாம் சொன்ன அந்த வீட்டுல இருக்காதா? இவன் பதறி போயிட்டு அப்படிலாம் முடிவு பண்ணுவேன், எந்த வீட்டுக்கு போய் செருப்பால் அடிப்பாங்க, அந்த வீட்டுல தான் இருந்தான். சரி சரி அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன? ஆசிரியர்களை மதிக்கிறது. செகண்ட் குவாலிட்டி பெற்றோர்களை கஷ்டப்படுறத புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்க்கைய நம்ம வாழ்றது. ஒரு பேனா தேவையில்லாம வாங்கினா கூட அது செலவு தான் சொல்லணும். நீ நினைக்கலாம் 40 ரூபா தான் பேனா, 40 ரூபா உனக்கு சாதாரணமா இருக்கலாம், சம்பாதிக்கிறவன் கேட்டுப்பாரு. இப்ப பைக்ல 100 கிலோமீட்டர் வேகத்துல போற அத்தனை பேரும் சொந்தமா சம்பாதிச்சு பெட்ரோல் போடுறப்ப 60 தாண்ட மாட்டான், நான் எழுதி தரேன். ஏன்? அவன் காசு. முறுக்குன்னு முறுக்கணவெல்லாம் முறுக்கிட்டு போவான் அமைதியா. அவன் காசு வரப்ப அவனே வச்சான், பெட்ரோல் இவ்வளவு தீருது. ஏய், நீ காலேஜ் படிக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எப்படி தெரியுமா ஓட்டுவேன்? அப்ப ஓட்டாண்டா, எங்க அப்பா காசு நான் தான் கலத்துறேன். படா தேடுவான். மைலேஜ் அதிகமா தருது வண்டி, எந்த வண்டி வந்து சர்வீஸ் கம்மியா இருக்கு, சார்ஜஸ், அப்படி இப்படி தேடுவான். வாழ்க்கை அப்படி மாத்திடும். அதை நீ முதலே புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலேன், சூப்பர். பெட்ரோல்ல மதிச்சு நடக்கிறது, ஆசிரியர்ல மதிச்சு நடக்கிறது, பள்ளியினுடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. நிறைய பேர் நினைப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்கூல், இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தே இவ்வளவு வேலை பண்றீங்க. ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா நீலாம் தனித்தனி ஹிட்லரா, தனித்தனி முசோலினியால மாறுவ. நான் எழுதி தருவேன். ஒரு பையன், இங்க எந்த பையன் பயங்கர சேட்டை பண்ற பையனா கூட இருக்கட்டும், அவனை தனியா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஊரணிபுரத்தோட மகாத்மா காந்தி மாதிரியே இருப்பான். பயங்கர சேட்டை பண்ற புள்ள, அந்த பிள்ளைய தனியா பார்த்தா ஊரணிபுரத்தோட அன்னை தெரசா மாதிரியே இருக்கும். தனியா போய் பேசுறப்ப, தம்பி என்ன படிக்கிறீங்க? ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன். தம்பி தம்பி கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் 12th ஸ்டாண்டர்ட். பாப்பா நீங்க என்ன படிக்கிறீங்க? அந்த ஊர்ணிபுரம் கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 11th ஸ்டாண்டர்ட்.
இப்படி இருக்கிறப்போ பையன் கூட ஒரு 4 பேர் சேர்ந்துட்டாங்க. அப்படி பண்ணல புரியுதா? அதனாலதான் என்ன சொல்றாங்க நம்ம ஊர்லன்னா, உன் நண்பன் யார் என்று சொல், நீ உன்னுடைய எழுத்து தலையெழுத்து உன் லட்சணம் என்னங்கிறத நீ சொல்லவே வேண்டாம். நீ எந்தெந்த மகாத்மா காந்தி கூட பழகுற, எந்தெந்த ஹரிச்சந்திரனோட பழகுற, எவ்வளவு மேரி கியூரி அன்னை தெரசாக்களோட பழகுற, இத பொறுத்தே நீ யாருன்னு சொல்லிடலாம். இப்ப டெக்னாலஜி வேல்ல உன் போனை 10 நிமிஷம் கொடு, நீ யாருங்கிற வரலாறே நான் சொல்றேன்னு சொல்லிடலாம். சிம்பிளா முதல்ல ஆசிரியர்களை மதிக்கிறது, அடுத்து பெற்றோர்களை மதிக்கிறது, அடுத்து பள்ளியினுடைய விதிமுறைகளை கட்டுப்பட்டு நடக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி, ஒரு ஆசிரியர் உன் மீது கண்டிப்பாக நடந்து கொள்வதாலோ, அல்லது பெற்றோர்கள் உன் மீது கண்டிப்பாக நடந்து கொள்வதாலோ, அல்லது சமுதாயம் உன் மீது கண்டிப்பாக நடந்து கொள்வதாலோ ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயராது. என்றைக்கு நீ வாழ்கிற வாழ்க்கையில் நீயே உன் மீது கண்டிப்பாக இருக்கிறாயோ அன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கான மாற்றம் துவங்க போகிறது என்ற அர்த்தம். அந்த மாற்றத்தை யாராலும் தடுக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. நீ ஜெயிச்சிடணும் அர்த்தம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் எவ்வளவு முக்கியமோ, நமக்கு நாமளே சுய மதிப்பீடு பண்ணி சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறது முக்கியம். தப்புன்னு தெரிஞ்சே பண்றது பண்ணக்கூடாது. ஒரு நாய் தெரியாம கிராஸ் பண்ணுது, லாரில அடிபட்டு தெரிஞ்சு போச்சு, ஒரு நாய் தான். புரிஞ்சதா? தெரியாம கிராஸ் பண்ணுது, தெரிஞ்சே இங்க பண்ணுது. இப்ப என்ன பண்றது? அடிக்க முடியல, டீச்சர்ஸால பேரண்ட்ஸால அடிக்க முடியல, மிரட்டுறான், அம்மா அப்பாவே பிளாக்மெயில் பண்றான். நடிக்கிறேன் நீ, அப்புறம் நீ பண்ண வேலை கொஞ்சம் வைங்கள, நான் வாங்க உட்கார யோசிச்செல்லாம் அது நல்ல பழக்கம் பழகிட்டு வந்திருக்கேன். அட்டா காசு நான் உடனே ஐயோ அந்த 10 பொண்ணு செயின் போடுவாங்க, வாயிலே வச்சு குத்தி பல்லதான் உடைப்பாங்க. பண்ற வேலைக்கு தப்பு பண்ணிவிட்டு அதுல எகத்தால வேற நம்ம பயிலுக்கலாம். என்ன அடிக்கிறீங்கள நீ? இனிமேல் இந்த வீட்டுல சாப்பிட்டா என்னன்னு பிக் பாஸ் மாதிரி சொல்றேன். மதியம் 1 மணி இந்த வீட்டுல சாப்பிடணும், அடிச்சுல மணியே இனிமேல் இந்த வீட்டுல சாப்பிடணும். மதியம் மணி 3:30 சோறு வருவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஐயோ 4:30 அம்மா சொல்றா, அவங்களுக்கு தெரியாத எதுக்கு அவன் கோப்படுறான்னு. இல்ல இருக்கியான்னு கேட்டேன். 4:45 தட்டுல சோறு எடுத்துட்டு அம்மா வருது. தலைவன் எங்க சோறு தர மாட்டேன், யாரு 1:30 மணிக்கு வீட்டுல சாப்பிடுவோம் இல்லையான்னு பாருன்னு சொன்னவன் 4:45. ஏன் உலகத்துல ஒரு பையன் அம்மா அப்பா விட நீங்க செய்யற பாவத்தெல்லாம் மன்னிச்சு தினமும் சோறு போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த உலகத்தில் பாவத்தை எந்நேரமும் ஏற்றுக்கொண்டு உங்களை மன்னிக்கிற ஒரே இடம் தாய் தந்தையினுடைய மனது என்பதை ஒருபோதும் எல்லாரும் மறந்துறாங்க. என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஃபர்கிவ் பண்ணிடுவாங்க, அடுத்த நாள் அடுத்த வேலை கிடைக்கும். அடிப்பாங்க, அடிச்சுட்டு அடிச்சுட்டாங்க. பெற்றோர்கள் பண்ற தப்பே அதுதான். அடிச்சுட்டு அவன் அதை ரியலைஸ் பண்றதுக்கு, அவன் அதை நினைச்சு பாக்குறதுக்கு கூட டைம் தரதில்லை. ஒரே பொண்ணு அடிச்சுட்டேன், இந்த அம்மா எடுத்துக்கிட்டு வெளியில அவன் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டு இருப்பான், வீடியோ கேம் விளையாண்டு இருப்பான், போன்ல கேம் விளையாண்டு இருப்பான், குரூப்பா சேர்த்து சுடுறா 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 இவன் பெரிய ராணுவ படை தளபதி மென்டல் வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஐயோ அந்த கேம்னால நம்ம ஆளு மென்டல் ஆகி கொடுமைங்க. இதெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன், இங்க யார் யாருக்கு டாக்டர் ஆகணும்னு லட்சியம் இருக்கு? சூப்பர் தானே, பசங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்த்து வெரி குட். பசங்கள 2 பேர், மீதி வெள்ள பேஷனா தான் போகிறாங்க. 4 பேர் இருக்கீங்க, வெரி குட். பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. எல்லாரும் டாக்டர் அவசியம் இல்லை, கைகளை போட்டுருக்காங்க. அதனால எல்லாரும் டாக்டர் மாறி மாதிரியா ஊசி போட்டுக்க முடியும், அதெல்லாம் பிரச்சனை. உனக்கு பிடிச்ச துறை நீ தெரிஞ்சது மேலவா. இந்த டாக்டர் ஆகணுங்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா, நான் ஒண்ணு சொல்றேன் பாரு, நீங்க எல்லாருமே என்ன தெரியுமா, நியூரோ சம்பந்தமா ஆர்த்தோ சம்பந்தமா படிக்க. ஏன்னா எல்லாம் போனை கையில வச்சு தலையை குனிஞ்சு நரம்பு தளர்ச்சி வந்து முதுகொலி வந்தேதான் வாழ்க்கையில வருவான், இப்படியேதான் வருவான். டாக்டர் என்னாச்சுப்பா? டாக்டர் அந்த தலையை நிமிட்டம்
இந்த நாய் கிட்ட பிஸ்கட் காமிக்கிற மாதிரி டாக்டர் போன் எடுத்து கொண்டு வருவார். அப்படியே நின்று அப்படியே வச்சு பெல்ட்டை போட்டு விடுவாங்க. நான் விளையாட்டா சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இன்னும் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஒரு 30 வயதை 40 வயதை தொடுகிற பொழுது அவர்கள் சந்திக்கிற மாபெரும் பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா இயக்கமே இல்லை. ஃபுட்பால் கிரவுண்ட்ல விளையாடணும், போன்லயே விளையாடணும். கிரிக்கெட் டிவியில விளையாடுறான், மென்டல். என்னடா பண்ற? ஒருத்தன் சொல்றான் டெய்லி 2 hours விளையாடுவோம் சார். எனக்கு ஆச்சரியப்பட்டேன் கமலா சார். நானு 2 மணி நேரம் விளையாடுவியா? என்னடா விவேகானந்தர் சொன்னது நீ தான் நிறைவேற்ற போல இருக்கு. ஆனா 2 மணி நேரம் விளையாடுங்கிற உடம்பு எப்படி இருக்குன்னா ஃபுல்லா கேம்ஸ், வீடியோ கேம்ஸ், எல்லா கேம்ஸும் விளையாடணும். எல்லா லெவல்ல அச்சீவ் பண்ணிருக்கேன். வீடியோ கேம்ஸ்ல லெவல் அச்சீவ் பண்றது இவனுக்கு ஒரு லெவல் வந்த மாதிரி நினைப்பேன். நான் என்ன சொல்றேன், உனக்கு வீடியோ கேம் பிடிக்குன்னா நீ வீடியோ கேம் விளையாடாத, புதுசா ஒரு வீடியோ கேம் கிரியேட் பண்ணு. புரியாதாங்க நான் சொல்றது? இந்த டிக்டாக்னு ஒண்ணு இருந்து அதை எடுத்து விட்டாங்க. நல்ல வேலை எல்லாம் மென்டல் மாதிரி வீட்டுல ஆடிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு எடுத்து வச்சுச்சுன்னா வீட்டுல இருக்கிற அம்மாவை சும்மா விட மாட்டேங்கிறாங்க பசங்க. பாத்திரம் தேய்க்கிற அது ஒரு வீடியோ, பின்னாடி அம்மாவை பத்தி ஒரு பாட்டு, என் தாயே. ரோட்ல ஆடுறான், மரத்துல ஆடுறான், நான் பைக்ல ஆணு போறான். என்ன தாத்தா செத்து போயிருக்காங்க. தாத்தா ஒரு வீட்டுல ஒரு மனுஷன் இறந்து போயிருக்காங்க. அதை வீடியோ எடுத்து பின்னாடி சோக பாட்டேன் டிக்டாக்ல. தாத்தா ஃபேஸ் ஜூம், அவர் மூக்கு வச்சு மூணு இருக்காங்க. அந்த டிக்டாக் வந்து ஒரு சைனீஸ் கபடி வந்து ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் சொல்றேன் டக்கு ஞாபகம் மாட்டேங்குது, ஃப்ளோல வந்து ஞாபகம் வரும். அந்த மனிதர் இப்ப அவருக்கு வந்து ஒரு 38-40 வயசு கூட ஆகல. முதல்ல அந்த கான்செப்டை வந்து அவர் போய் லான்ச் பண்ணப்ப இன்வெஸ்டர்ஸ் முதலீடு போடுறாங்கல்ல, அவங்க ஒத்துக்கவே இல்லையா. என்னங்க எதுக்குமே நாம உழைக்க வேண்டாம், மக்களே உழைப்பாங்கன்னு சொல்றீங்க, மக்கள் தான் இதுக்கு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்றீங்க, எப்படி மக்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ஹிட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், அவர் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்துல எல்லாருக்கும் நடிக்கணும்னு ஆசை இருக்கு. அவனுங்கெல்லாம் நடிப்பானுங்க, அவனுங்கெல்லாம் பாடுவானுங்க, அவனுங்கெல்லாம் ஆடுவானுங்க, அவனுங்கெல்லாம் மென்டல் ஆவானுங்க, நம்ம கம்பெனி வளரும். நடந்துருச்சு. இன்னைக்கு அந்த பேரண்ட் கம்பெனியோடைய நிகர சொத்து மதிப்பு 5 லட்சம் கோடி. எவ்வளோ? தனிப்பட்ட முறையில அவருடைய சொத்து மதிப்பு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதிக்கு ஒரு 80,000 கோடி வந்துடும். அப்ப வீடியோ கேம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உன்னை சுத்தி இருக்கிற சமுதாயம் வீடியோ கேமா விளையாடுது, நாளைக்கு வீடியோ கேம்ல பசங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் போகும்னா நீ என்ன பண்ணணும்னா ஒரு வீடியோ கேம்ல வந்து நீ கிரியேட் பண்ணணும். அதை விட்டு எந்த மனுஷன் புதுசா யோசிக்கிறானோ அவன் ஜெயிச்சிருவாங்கன்னு. நீங்க இந்த 12th எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே மார்க் வாங்குறது ஓகே, நீங்க படிக்கிறீங்க, மிகப்பெரிய உழைப்பு உங்க ஆசிரியர்கள் போட்டிருக்காங்க, பள்ளி நிர்வாகம் நீங்க நல்லா வரணும்னு நினைக்குது, நீங்க வந்துருவீங்க. என்னுடைய கடமை இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் என்ன தெரியுமா, நீங்க நிறைய மார்க் எடுக்கணுங்கிறது மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களாக நீங்கள் மாறணுங்கிறது என்னுடைய ஆசை, வேற எதுவுமே கிடையாது. வெற்றினா என்ன, எல்லாருமே ஓகோன்றிருக்கலாம் இல்ல, நீ நினைச்ச டீசென்டா வாழ்க்கை நீ ரன் பண்ண முடிஞ்சாலே வெற்றி தான். உங்க அம்மா அப்பா மட்டும் நீ காப்பாத்தினாவே அது வெற்றி தான். யார்ட்டையும் 1 ரூபா கடன் வாங்காம நீ வாழ்ந்தாவே அது வெற்றி தான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திங்க, மனதளவு உங்களை தயார்படுத்திங்க. சின்ன சின்ன தோல்விகளுக்கு தயவு செய்து சோர்ந்து போயிடாது. ஒவ்வொரு முறை ரிசல்ட் வரப்பையும் நான் வேண்டிக்கிறது, யாரும் எங்கேயும் தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. நல்லா படிக்கிற பொண்ணுங்க, நல்லா படிக்கிற பொண்ணு நீட்ல நல்லா எக்ஸாம் எழுதிருக்கு, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீட்ல மார்க் ஒருவேளை கம்மியா வந்துரும் அதுவா நினைச்சு சூசைட் பண்ணி இறந்து போச்சு. ஆனா அது மார்க் சூப்பர் மார்க். அந்த பொண்ணு இல்ல, மார்க் இருக்கு, என்ன பையன்? ஒரு பையன் 2 வருஷமா ட்ரை பண்ண, இதுக்கு மேலே என்னால முடியாது, என் அம்மா அப்பா மன்னிச்சிருங்க, உங்க ஆசைகளை நான் நிறைவேற்ற முடியலன்னு அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான். என்ன பலன்? ஏன் இப்படி பண்றீங்க? தேர்வுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வாழ்க்கைக்கான வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு தான், விட்டுறவே விட்டுறாதீங்க. ஒண்ணு சொல்லவா, எக்ஸாம்ல எழுதி தோத்து போனவெல்லாம் தற்கொலை பண்ணிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு பாதி கூட தற்கொலை பண்ணிக்கணும், நாங்க உட்பட. புரியுதா உங்களுக்கு? தயவு செஞ்சு தவறான முடிவை எடுத்துடாதீங்க. தோல்வி என்பது ஒரு நாள் ரிசல்ட், அதே மாதிரி வெற்றிங்கிறதும் ஒரு நாள் ரிசல்ட் தான். தோல்விங்கிறதும்
ஒரு நாள் ரிசல்ட் தான். வெற்றிங்கிறதும் முயற்சிங்கிறது தான் பெர்மனன்ட் ரிசல்ட். முயற்சிங்கிறது தான் பெர்மனன்ட் ரிசல்ட். நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அவ்வளவு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. நீங்க ரிசல்ட்டுக்காக ஓடாதீங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களா, மேக்ஸ் நல்லா வருமா, கெமிஸ்ட்ரி நல்லா வருமா, பிசிக்ஸ் நல்லா வருமா, இல்ல காமர்ஸ் நல்லா வருமா, பயாலஜி நல்லா வருமா, ஜுவாலஜி நல்லா வருமா, நீங்க ஏதோ எடுத்து படிக்கிறீங்களா, ரிசல்ட்டுக்காக எய்ம் பண்ணி படிக்காதீங்க. நீங்க நல்லா படிங்க. நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் நீங்க நினைச்சதுக்கு மேல உங்க பேப்பர்ல வந்து நிக்கும். இதுதான் வாழ்க்கை. நீங்க ரிசல்ட்டுக்காக ஓடாதீங்க. ரிசல்ட்டுக்காக ஓடின யாருமே பெருசா அச்சீவ் பண்ணதா வரலாறே இல்ல. உலகத்தினுடைய மின்னல் வேக மனிதன் என்று வர்ணிக்கப்பட்ட உசேன் போல்ட் இந்த 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 ட்ராக்ல இந்த ரேஸ்ல என்ன ரெக்கார்டு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா சொல்ல மாட்டாரு. ஏன்? ஓடுவது மட்டும்தான் என் வேலை, மக்களை ரசிக்க வைப்பது மட்டும்தான் என் வேலை, மற்றதை என் உழைப்பு பார்த்துக் கொள்ளும்பார். மற்றதை என் உழைப்பு பார்த்துக் கொள்ளும்பார். as a ஸ்டூடெண்டா உங்களோட வேலை என்ன? படிக்கிறது மட்டும்தான். ரிசல்ட்டுக்காக படிக்காதீங்க. நீங்க நல்லா படிக்க, ரிசல்ட் தானா ஒரு எதிர்பார்க்கவே வேண்டாமே. எல்லாமே சரியா செய்யறப்ப நாமே ஒரு ரிசல்ட்டுக்காக தேங்கி நிக்கணும் ஒரு இடத்துல. நான் நீட்டு ஒரு அண்ணன் ஒரு பொண்ணு உதாரணம் சொன்னல. இப்ப எவ்வளவு பேர் என்ன ஹானஸ்டா நீங்க வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்காங்க, ஆசிரியர் எல்லாம் பக்கத்துல இருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி பேசுற மாதிரி ஹானஸ்டா, சார் எனக்கு வந்து படிக்கிற நேரம் தவிர வெட்டியா எவ்வளவு நேரம் நான் சோசியல் மீடியால இருப்பேன், கை தூக்குங்க, ஒத்துங்க, தப்பே கிடையாது. நானும் ஒத்துக்குவேன். நான் இன்னைக்குமே நான் வந்து என்னுடைய சூப்பர் மாணி, வெரி குட் மா, அப்படிதான் இருக்கும். ஒன்னே ஒன்று சொல்ல, மத்தவன் எல்லாம் மகாத்மா காந்தி மாதிரி உட்காந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அதுல ஒரு பையன் அவன் ஃப்ரெண்ட் கை தூக்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், நீங்க தூக்க போற நான் போறேன். கேட்கல, ஒத்துக்கோங்க, தப்பே கிடையாது. இப்ப இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல கை தூக்கலாம் என்ன ஆக போகுது? எந்த மனிதன் தான் செய்கிற தவறை ஒப்புக்கொள்கிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுவதற்கு தயாராக இருக்கிறான் என்று அர்த்தம். இன்னொன்னு சொல்றேன், குறைகளை மறைக்க போராடாதீர்கள். குறைகளை மறைக்க போராடாதீர்கள். குறைகளை குறைக்க போராடுங்கள். வாழ்க்கையில ஜெயிச்சாங்க. மறைக்காது. உங்க வீக்னஸ் ஒத்துக்கோங்க. இதான் என் வீக்னஸ், மாத்திக்கிறேன். இப்ப எனக்கு ஐபோன்ல எனக்கு என்னன்னா, இப்ப மத்த ஆண்ட்ராய்ட் போன் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. இதுல வந்து ஸ்கிரீன் டைம் ஒன்று இருக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் நம்ம வந்து மொபைல் போனை யூஸ் பண்ணுவதற்கான ஸ்கிரீன் டைம் இருக்கு. நான் என்ன சேலஞ்ச் வச்சுப்பேன்னா, போன வாரம் பார்த்ததை விட இந்த வாரம் 1 நிமிஷமாவது கம்மியா பார்க்கணும். என்னோட சேலஞ்ச் அதுதான். தேவையில்லாம போன் எடுத்து பார்க்க கூடாது. யார் எங்க எந்த வெளிநாட்டுக்கு போனா, யார் எங்க இருக்கா, எந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுது, நம்ம படமே எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. வாழ்க்கை அப்படி இருக்கு 12th. கரெக்டா? இது ஓடுமா சக்சஸ்ஃபுல்லா, இல்ல வீட்லயும் ஸ்கூல்லயும் வச்சு அடிப்பாங்களா, என்னன்னே தெரியாம நம்ம ஓடிக்கிட்டு இருக்க. நம்ம படம் எடுத்து முடிச்சிருக்கோமே, எக்ஸாம் வேற வரப்போகுது. இந்த எக்ஸாம் டைம்ல மட்டும் இறை நம்பிக்கையே இல்லாத ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கூட எல்லா மதத்தை சார்ந்த கடவுளும் ஞாபகத்திற்கு வருவாங்க. விநாயகர் கோயிலுக்கும் போவான், சர்ச்சுக்கும் போவான், மசூதிக்கும் போய் தொழுவான். ஏண்டா அவன் என் மதமும் சம்மதம் சார்ந்த, ஏண்டா நாத்திகம் பேசிட்டு இருந்த, அதெல்லாம் சும்மா இருக்காது. என் பிரச்சனை எனக்கு. ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் ஒவ்வொரு அக்ரிமெண்ட் போட்டு வருவான். நீ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீ பார்த்துக்க, காமர்ஸ் அக்கௌண்டன்சிலாம் நீ பார்த்துக்க, நீ ஓவராலா பார்த்துக்க. சரி, இதெல்லாம் பார்த்து முடிச்சா என்ன, 2 காசு இல்லை, அதையும் ஒத்துக்குவோம். 2 காசு கிடையாது, வளர்ந்து சம்பாதிச்சு இதே கோயிலுக்கு வந்து உனக்கு சூடமேத்துறேன். ஒரு சூடத்துக்கு நீ படிக்காம இருந்த உனக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வர வச்சு, உன் கையை பிடிச்சி எழுத வச்சு, உன்னை பாஸ் ஆக்கி உன்னை வேலைக்கு அனுப்பி நீ சென்னைக்கு போய் இல்லை வெளிநாட்டுக்கு போய் மறுபடியும் சொந்த ஊருக்கு வந்து பத்த கட்டுற. இந்த டீலு அத்தனையும் ஞாபகம் படிக்கலாம். ஏன் பயம்? படிக்காததுனால பயம்? அம்மா ஒண்ணுமே இல்லம்மா, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். தொடர்ச்சியான முயற்சி தான் முக்கியம். நீங்க எல்லாமே முயற்சி பண்றீங்க. நல்லா படிக்கிறவங்க, சுமாரா படிக்கிறவங்க, இல்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முயற்சி பண்றீங்க. இங்க முயற்சி பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. அத்தனை பேருமே முயற்சி பண்றீங்க. ஆனா தொடர்ச்சியான முயற்சி எத்தனை பேர் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் வெற்றி. தொடர்ச்சியான முயற்சி எத்தனை பண்றீங்களோ அதை பொறுத்துதான் வெற்றி. நான் கேட்டல, சோசியல் மீடியால அனாவசியமா யார் யார் பாக்குறேன்னு கை தூக்குனீங்கல்ல, உங்களுடைய முதல் வெற்றி இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்? எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, அந்த இடத்த இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நாளைக்கே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், ஃபேஸ்புக் பார்க்க மாட்டேன், ட்விட்டரை பார்க்க மாட்டேன், யூடியூப்பை பார்க்க மாட்டேன். அம்மா சத்தியமா தெரியும், நீ அப்படி பண்ண மாட்டேன். நீ எல்லா வேலையும் பண்ணுவேன், எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், எல்லா வேலையும் பண்ணு, கம்மியா பண்ணு.
புரியுதா? ஒரு 4 வீடியோ பாக்குற நேரத்துக்கு அதுல பாதி நேரத்துல ஒரு 4 கொஸ்டின் படிக்கணும், லாஜிக்கா யோசிச்சா. ஓகேவா? யூடியூப் வீடியோ எப்படி தெரியுமா பார்க்கணும்? உதாரணம் சொல்றேன். புதுக்கோட்டை இங்கதான் பக்கத்துல தானே, புதுக்கோட்டை பக்கத்துல விராலிமலை, அறிவுநிதினு ஒரு பையன், நல்லா படிக்கிற பையன், கவர்மெண்ட் ஸ்கூல் விராலிமலை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில படிக்கிறான். அந்த பையன் சூப்பரா படிக்கிற பையன், 12th 525 மார்க் எடுத்திருக்கான், ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அந்த பையனுடைய அப்பா அம்மா 2 பேருமே கூலி தொழிலாளி, மிக 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 ஏழ்மையான குடும்பம். நீட் தேர்வு கோச்சிங்னா அதை கேட்கவே பயம், ஏன்னா காசு செலவாகும். இன்னும் அடுத்த லெவல் வறுமை என்ன அப்படின்னா, அதற்கான பயிற்சி புத்தகங்கள் வாங்குறதுக்கு கூட காசு கிடையாது இந்த பையன். அறிவுநிதிட்ட நீட் கோச்சிங்கான பிரிப்பரேஷன் புக்ஸ் வாங்குறதுக்கு, பயிற்சி புத்தகங்கள் வாங்குறதுக்கு கூட அந்த பையன்கிட்ட பணம் கிடையாது. அந்த பையன் என்ன பண்றான், சோசியல் மீடியால ஏற்கனவே அவனுக்கு நல்ல நாலேஜ் இருக்கிறதுனால யூடியூப்ல போய் நீட் கோச்சிங் கிளாஸ் வந்து ஃப்ரீயா எடுக்கிற வீடியோஸா பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுல இருந்து கத்துக்க ஆரம்பிக்கிறான். அதுல இருந்து கத்துக்கிட்ட பையன் அறிவுநிதி நீட்டை கிளியர் பண்றான். நீட்டை யூடியூப்ல நீட் கோச்சிங் கிளாஸ் பார்த்தவன் நீட்டை கிளியர் பண்றான். நீட் கோச்சிங் கிளாஸ்க்கு அம்மா அப்பா செயினை அடகு வச்சு போன அந்த பையன் பொண்ணு ஏன் அது யூடியூப்ல இதை பார்த்துக்கிட்டு இருக்கு, அவன் யூடியூப்ல அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் மட்டி சொல்றேன், நீ 24 மணி நேரமும் படி, காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம், நீ எல்லாம் விளக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனா சீக்கிரம் எந்திரிங்க. நீ சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால என்ன நன்மைன்னா, ஒரு நாள் நீளமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்க காலைல ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 மணி ஆரப்பியே ஒரு முழு நாள் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க டேவை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க, அந்த நாளை மிக விரைவா துவங்கிடுறீங்க. ஆனா எங்க இருந்துதான் படிக்கிறப்ப இந்த குழந்தைங்களுக்கு தூக்கம் வரும், அது நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த 5 நிமிஷம் கேட்கறது என்ன ஒரு ஆனந்தம் நமக்கு. அம்மா டே என்னவா மணி 6 லாஸ்ட் பாவமா பெத்த வயிறுல தூங்கிட்ட புள்ள மறுபடியும் டே 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரம் ஆச்சு, சரி பரவாயில்ல, 5 நிமிஷம் செருப்பாடி கண்டுறாங்கல்ல. ஒரு நாளுடைய துவக்கத்தை நீங்க சீக்கிரம் துவங்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு நீளமா தெரியும். உங்களால எல்லாமே பட்டியல் போட்டு செய்ய முடியும். ஒண்ணு சொல்லவா, இங்க நிறைய பேர் இங்க மெடிடேஷன் பண்ணுவீங்களா இல்லையா எனக்கு தெரியாது, தியான வகுப்புல போறீங்களா இல்லையான்னு தெரியாது. அப்படி இல்லைன்னா விளையாடதான் செய்யுங்க, பிரச்சனையே கிடையாது. மார்னிங் எந்திரிச்சோட பிரிஸ்கா ஒரு வாக் பண்ணுங்க, ஒரு 1/2 hour எனர்ஜியா இருக்கும். நான் சொல்றது மிகப்பெரிய உண்மை. எந்த மனுஷன் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு நல்லா விளையாடுறானோ அவனால பயங்கர போக்கஸ்டா படிக்க முடியும். ஏன்? விளையாட்டு உங்களுக்கு அந்த கவன குவிப்பை சொல்லித்தரும். ஒரு கிரிக்கெட் விளையாடுறப்ப எனக்கு தெரியும், சில கிரவுண்ட்ல 10 கிரிக்கெட் மேட்ச் நடக்கும். பசங்க விளையாண்டுருக்கீங்களா? ஒரே மே மாச லீவ்லாம் சுத்தி பசங்க நம்ம பசங்க விளையாண்டே இருப்பாங்கல்ல. ஆனா ஒரே கிரவுண்டு சார், ஒரே கிரவுண்டு 10 கிரிக்கெட் மேட்ச் நடக்கும். அப்ப 10 டீம் உள்ள இருக்கு அர்த்தமா? கரெக்டா நான் சொல்றது? ஆனா ஃபீல்டிங் நிக்கிற எல்லாருக்குமே அவன் டீம் எங்க நிக்கிறான்னு தெரியும். உண்மையிலேயே தம்பி கரெக்டா சொல்லலாம். ஃபீல்டிங் நிக்கிற எல்லாருக்குமே அவன் டீம் எங்க இருக்குன்னு தெரியும். இன்னொன்னு, எவன் ஆப்போனன்ட் டீம்ல பேட்டிங் பிடிக்கிறானோ, எவன் எதிரணியில பேட்டிங் பிடிக்கிறானோ அவன் அடிக்கிற பால் எங்க போகுதுன்னு தெரியும். மத்த பால் வந்து அவன் மண்டையில அடிக்க எடுக்க மாட்டான். பார்த்து விளையாடுங்க பாஸ், மேல அடிச்சது என்ன நீங்க கொஞ்சமா அப்படி மறுபடியும் மேட்ச் வந்துருவான். நான் என்ன சொல்றேன், உனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறப்ப ஒரே கிரவுண்ட்ல 10 கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்ப ஒரு மேட்சுக்கு எத்தனை பேர் ஃபீல்டிங் டீம்ல இருப்பாங்க எனக்கு தெரியல. அதனால கேட்டு 11 வேணும், ஒண்ணுன்னா அவன் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பார்த்துருப்பான் பொழுது போக்கஸ் தான். இவ்வளவு அப்பாவியா இருக்கியாடா வெள்ளம்பியா? 11 பேர் இருப்பாங்க கரெக்டா? சரிப்பா, 11 பேர் இருக்காங்க. 10 கிரிக்கெட் டீம்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க? 110 பேர். சிம்பிளான கணக்குடா தம்பி. இந்த 10ஆம் வாய்ப்பாடு மட்டும் எனக்கு ரொம்ப ஈஸி. எந்த நம்பர் சொல்லணும் பக்கத்துல முட்டையை போட்டு விட்டுறலாம், வேலை முடிஞ்சு போச்சு. 10னா 110.
கரெக்டா? 110 பேர் இருக்கிற கிரவுண்ட்ல 2 பேர் ஆப்போனன்ட் டீம் விளையாடுறான். அவன் நம்ம டீம்ல இருந்து ஒருத்தன் பவுலிங் போடுறான். எவன் பவுலிங் போடுறான், எவன் பேட்டிங் அடிக்கிறான், அந்த பால் எங்க போகுது நம்மளால போக்கஸா இருக்க முடியுது. வாழ்க்கை ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி. உன்னை சுத்தி டிஸ்டர்பன்ஸா ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஆனா நீ செய்கிற வேலையில நீ மூழ்கிட்டீனா அந்த வேலையில் சிகரத்தில் நிச்சயம் ஒரு நாள் நின்று கொண்டிருப்பாய். எந்த டிஸ்டர்பன்ஸும் உனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸே கிடையாது. நீ பிடிச்சு பண்ணீனா நீ வேற லெவல் தான். பசங்க அதுதான் பிரச்சனையே. வேற லெவல் புத்திசாலிங்க பசங்க. ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பையன் பாருங்க, இப்ப இந்த ஒரு எத்தனாவது படிக்கிறான்னு தெரியல, அந்த பையன் ஜெயக்குமார்னு ஒரு பையன், ஜெயபிரகாஷ்னு ஒரு பையன் இன்னர் ஆர்பிட்டல் சேட்டலைட்னு ஒரு சேட்டலைட் கண்டுபிடிச்சிருக்கான். இன்னர் ஆர்பிட்டல் சேட்டலைட்னு ஒரு சேட்டலைட் கண்டுபிடிச்சிருக்கான் சார். ஜெயபிரகாஷ்னு ஒரு பையன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 9th ல இருந்து 11th படிப்பான்னு நினைக்கிறேன் அந்த தம்பி. நான் இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு சேட்டலைட்டோட விலை எவ்வளவு இருக்கும் பொதுவா உங்களுக்கு தெரிஞ்சு? 1 கோடி, வேற 100 கோடி. நல்ல பெரிய சேட்டலைட்டா வரும் போது 100 கோடி. ஒரு பிள்ளை சொல்றது நம்ம காசாடி சொல்லடி. எவ்வளவு தங்கம் இருக்கும்? க்ரோர்ஸ் கணக்கில் இருக்க மாட்டோம், குறைஞ்சபட்சம் லாக்ஸ் கணக்கில் இருக்க மாட்டோம். இந்த பையன் ஜெயபிரகாஷ் என்ன பண்ணிருக்கான், இன்னொரு ஆர்பிட்டல் சேட்டலைட்ட 1000 ரூபாய் கண்டுபிடிச்சிருக்கான். ஆச்சரியமா இருக்கு. 1000 ரூபாய் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த பையனோட அப்பா ஒரு டீ கடையில டீ மாஸ்டர். கனவுகள் எங்க இருக்குறாங்க? சின்ன வயசுல இவனுக்கு வானத்தை பற்றிய கனவும் அதில் விண்வெளி ஆராய்ச்சியை பற்றிய கனவும் இந்த பையனுக்கு இருக்கு. இவ்வளவு இந்த சமூகம் இவ்வளவு பொல்யூஷன்ல மாசுபடுதுன்னு சொல்லிட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும், பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கண்காணிக்கணும்ட்டு இந்த பையன் என்ன பண்றான், இன்னர் ஆர்பிட்டல் சேட்டலைட் ஒன்று கண்டுபிடிச்சு இப்ப ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றது ஒரு ராக்கெட் இல்லைன்னு கரெக்டா தானே? ராக்கெட்ல தானே போய் பிரிஞ்சு சேட்டலைட் இறங்குது. இவன் கண்டுபிடிச்சது 1000 ரூபாய் சேட்டலைட். இது ஒரு ராக்கெட் விட்டா எவ்வளவு கோமாளித்தனமா இருக்கும். செலவு அதிகம் இல்ல. இவன் செலவு கம்மி பண்ணுங்கிறதான இவன் லட்சியமே, இந்த தம்பியோட லட்சியமே. அதுக்காக என்ன பண்றான், ஹீலியம் பலூன்ல பறக்க விடுறான். எதை? அவர் கண்டுபிடிச்ச சேட்டலைட். அந்த சேட்டலைட் என்ன பண்ணுது, ஹீலியம் பலூன் என்ன பண்ணுது, நேரா மேல போகுது. ஒரு 50 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல போன உடனே அழுத்தம் காரணமா ஹீலியம் பலூன் வெடிச்சிருது. வெடிச்சதுக்கு அப்புறம் சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த சேட்டலைட் என்ன பண்ணுது, பாராஷூட் உதவியோட கீழே வந்து இறங்குது. அந்த சேட்டலைட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு SD கார்டு இருக்கு. அந்த கார்டை எடுத்து டெம்பரேச்சர் எவ்வளோ, பிரஷர் எவ்வளோ, ஆல்டிடியூட் எவ்வளோ, ப்ரோபைன் எவ்வளோ இருக்கு, பியூட்டன் எவ்வளோ இருக்குன்னு எல்லாமே கண்டுபிடிச்சு இந்த பகுதியில் இருக்கிற தொழிற்சாலையினால இவ்வளவு கழிவு வருது, இவ்வளவு மாசு வருது, இதை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த பையன் கண்டுபிடிக்கிறான். அப்ப ராக்கெட்டை வச்சு லான்ச் பண்ணா செலவு அதிகமாகும்னு ஹீலியம் பலூன் வச்சு சேட்டலைட்டை லான்ச் பண்றான். அந்த பையன் சொல்றான், முதல் முறை ஹீலியம் பலூன் வச்சு லான்ச் பண்றதுக்கு மட்டும்தான் 30,000 ரூபாய் செலவாகும். அதுக்கப்புறம் நீங்க 1000 ரூபாய் 500 ரூபாய் செலவு பண்ணாலே போதும். அடுத்தடுத்த லான்ச்சுக்கு எல்லாராலும் அதிகமா செலவு பண்ணி அவங்க நிறுவனத்தை பாதுகாக்க முடியாது. மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு இது சாத்தியம், சிறிய நிறுவனங்களுக்கு இது சாத்தியம் இல்ல. அதனால மிக குறைவான விலையில் ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அதனால நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களிடம் பாராட்டு வாங்கி இருக்கிறான் அந்த ஜெயபிரகாஷ் என்கிற டீ மாஸ்டரோட பையன். இது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு ஜெயபிரகாஷா இருக்கட்டும், ஒரு அன்னபூர்ணியா இருக்கட்டும், ஒரு அறிவுதியா இருக்கட்டும், நம்மள மாதிரி படிக்கிற பசங்க தானே, வேற வேற ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற பசங்க தானே. ஏன் அவருடைய தொலைநோக்கு நமக்கு இல்ல அப்படின்னா அவருடைய கவனம் எல்லாம் படிப்பின் மீது மட்டும் இருக்கு. எந்த மனிதன் தான் செய்கிற வேலையில் கவனத்தை குவிக்கிறானோ அவனை சாய்க்க முடியாது. நான் மறுபடியும் விட்டு இடத்துக்கு வரேன். ரமண மகரிஷி பத்தி சொன்ன ஞாபகம் இருக்கா? வாத்தியாரோட பார்த்துருக்கல, எதையுமே விட மாட்டேன். ரமண மகரிஷி என்ன பண்ணாரா, ஒரு தியான கூடத்துல உட்கார்ந்து இருக்கிறத ஒரு குட்டி பையன் வந்தான். சாமின்னு இருக்கான். இப்ப சிரிச்சிருக்காரு குழந்தைய பார்த்து. சொல்லுப்பா, எங்க அம்மா தியானம்னு அடிக்கடி உட்காந்துடுறாங்க, தியானம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல ஒரு சிக்கல் இருக்கு. வயசானவங்களுக்கே தியானம்னா என்னன்னு புரியல. கண்ணை விட்டு உட்காந்தா தியானம்னு நினைச்சுக்கிறான் பல பேர். அது கிடையாது. அவர் சொல்லியிருக்காரு, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? இவனுக்கு இதான்டா சான்ஸ் கேட்டு சாமி கேட்டு சாப்பிட வேண்டியதாங்க. எனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும் சாமி. ரொம்ப பிடிக்கும்.
என் அம்மா ஊற்றி கொடுத்துட்டே திட்டும், எவ்வளோடா சாப்பிடுவேன், முடிச்சிடுறா. அவ்வளோ பிடிக்கும் சாமி தோசைங்க. சரி, இப்போ நீ சாப்பிட்றியா? நான் எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவேன், 365 நாள் 3 வேளையும் சாப்பிடுவேன். சரி ஓகே, தோசையை கொண்டு வாங்க. தோசையை கொண்டு வந்துட்டாங்க, தம்பி முன்னாடி வச்சுட்டாங்க. நான் டப்புன்னு தோசை எடுக்க போனேன், 1 நிமிஷம் தான். ரமண மகரிஷி இவருக்கு பக்குன்னு ஆகி போச்சு. என்னைக்குமே நமக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது தடுத்தா வரும்பாரு ஒரு கோபம். இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாம் சாப்பாடு வச்சோன்னா ஃபோட்டோ தான் எடுக்கிறான். ஒரு சாப்பாடு எங்கேயாவது வெளில போய் சாப்பிட மாட்டேங்கிறான் எல்லாம். முதல்ல ஃபோட்டோ, எம்மி ஃபுட், டேஸ்டி ஃபுட் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது சாப்பிடுது. என்னன்னே தெரியாது. போன கையை பிடிச்சிடறாரு, 1 நிமிஷம். ஏன் சாமி பிடிச்சதை வச்சுட்டு சாப்பிடாதுன்னு என்ன? இதெல்லாம் சாமியார் ஆயா படத்துல ஏன் சாமின்னு நான் ஊன்னு சொல்லுவேன். இவன் அப்ப நீ சாப்பிட ஆரம்பிக்கணும். சரி, எப்படியோ சாப்பிடணும்னு சொல்லிட்டாரே, சந்தோஷம் அவனுக்கு. அடுத்த 3 சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ சாப்பிட்டு முடிச்ச. ஓகே, நல்லா இருக்கு டீலிங். எத்தனை ஊ வேணும் சொல்லுங்க, எத்தனை வேணும் முடியும், நான் சாப்பிட்டே இருக்கேன். அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பாகிஸ்தான் இந்தியா கிரிக்கெட் மேட்ச் ஃபைனல் ஓவர், ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். 6 அடிப்பானா மாட்டாமான்னு நமக்கு ஒரு வேதனை இருக்குல்ல. அந்த மாதிரி இவன் சாமி எப்ப ஊ சொல்லுவான்னு பாக்குறான். தோசை ஆடிட்டு வேற ஊங்குறாரு. டப்பு 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 டப்புன்னு சாப்பிட்டுட்டே இருக்கான். இவனுக்கு என்ன பயம்னா, பாதி தோசையில இந்த சாமியாரு ஊன்னு சொல்லிட்டாருன்னா மீதி பாதி சாப்பிட முடியாது அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் வேக வேகமா. கடைசி ஊ சொல்றாரு, கடைசியா எடுத்து வாயில போட்டுறான். எனக்கு சந்தோஷம் வாங்கல. எப்படி சாமி? சூப்பர். ரமண மகரிஷி கேட்டிருக்காரு, இதுக்கு முன்னாடி நீ தோசை சாப்பிட்டுருக்கீல? நான் தான் சொல்றேன் 3 வேளை சாப்பிட்டு அப்புறம் பாட்டி கேட்கறது இல்ல. தம்மா சாப்பிட்டுருக்கீல? சாப்பிட்டுருக்கேன் சார். இப்போ இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்றப்ப என்னெல்லாம் பண்ணுவேன்? இதுக்கு முன்னாடி சாப்பிட்றப்ப நான் அம்மாட்ட பேசுவேன், அப்பாட்ட பேசுவேன், ரோட்ல யாராவது போனா அவங்களுக்கு ஹாய் சொல்லுவேன், தட்டை எடுத்துட்டு அங்கிட்டு நடப்பேன், இங்கிட்டு நடப்பேன், டிவியை பார்ப்பேன், ரிமோட்டை அடிப்பேன் வரலைன்னா. அப்புறம் என் தங்கச்சி ஓடி ஓடி வருவான், அதை முடிவு பிடிச்சி இழுத்து விடுவேன், எல்லாம் பண்ணுவேன் சாமி. ஓ, இவ்வளவு வேலை பண்ணிட்டு தோசை சாப்பிடுவேன். ஆமா, இப்ப எப்படி சாப்பிட்ட? உண்மையை சொல்லவா சாமி? சொல்லு. நீங்க இருக்கிறது கூட எனக்கு தெரியல. ஊ மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், வேற எதுவுமே கவனத்தில் இல்லைன்னு ரமண மகரிஷி சொன்னாரா. ஒரு ஊக்கும் இன்னொரு ஊக்கும் இடைப்பட்டதுதான்ப்பா தியானம்னா. என்ன சாமி சொல்றீங்கன்னு அந்த குழந்தை கேட்டானா, அந்த பையன் கேட்டானா. அதற்கு ரமண மகரிஷி சொன்னாரா, எந்த மனிதன் தான் செய்கிற வேலையை ஒரு தியானத்தை போல ஆரம்பித்த நிமிடத்திலிருந்து முடிக்கிற நிமிடம் வரை வேற எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் செய்து முடிக்கிறானோ அந்த மனிதன் தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறான் என்ற அர்த்தம். தியானம்ங்கிறது இவ்வளவுதான். கோயில்ல உட்காருறது, தியான கூடத்துல உட்காருறது, கண்ணை மூடுறது, மணிக்கணக்கா உட்காருறது, இது தியானம் இல்ல. நீ செய்யற வேலையை நேசிச்சு எந்த தொந்தரவும் உன்னை தொந்தரவு பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னாவே அதுவே தியானம் தான். ஆனா படிக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும்? தியானம் மாதிரியா படிக்கிறோம்? புத்தகத்தை திறந்தோம்னா தலையை சொரியும், ஃபேன் வேகமா வைக்கணும்னு தோணும், தாகம் எடுக்கும். சும்மா உள்ள உட்காந்துருப்பான், திடீர்னு வருவான், படிக்கிறேன்னு அம்மா கேட்பாங்க. இல்ல நீ என்ன பண்றேன்னு பார்க்கலான்னு. சரி, மைசூர் பேலஸா வீடு, அந்த அம்மா அங்கதான் உட்காந்துருக்கு போகுது. மறுபடியும் உள்ள போவான், மறுபடியும் வருவான். பெல் அடிச்சாங்க யாராவது? நம்ம வீட்டுல காலிங் பெல்லே இல்லையே. இல்ல அச்சமா இருந்துச்சு, அதான். மறுபடியும் போயிடுவான், மறுபடியும் வெளில வருவான். அந்த அம்மா சொல்லும், இப்ப நீ போறியா இந்த செவிலே வைக்கவா? சரி நான் போயிடுறேன், உள்ள போயிடுறேன். கவனச்சிதறல் எவ்வளவு இருக்கு நமக்கு? படிக்கிறப்ப வருதா இல்லையா? அப்ப அதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுதான் விஷயமே. ஒரு தியானம் மாதிரி படிக்க ஆரம்பிங்க, கவன சிதறல் இல்லாம படிக்க ஆரம்பிங்க. வாழ்க்கை அவ்வளவுதான். கடுங்கா நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி எத்தனை பேருக்கு பேசிக்கா தெரியும் நம்ம மாணவர்கள்? சூப்பரா தம்பி சொன்ன கேட்டு சூப்பர், வெரி குட். கேட்கல போடுங்க. இந்த ஆர்டிபிஷியல் ஏஐ பத்தி தெரிஞ்ச பசங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஓகே தங்க, நீங்க உங்க சர்க்கிள் எல்லாருக்குமே ஏஐனால என்ன ஆக போகுது, என்ன பேசுறாங்கன்னு தயவு செஞ்சு எஜுகேட் பண்ணுங்க. இப்ப ChatGPT-4 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கோம். இப்ப ஆர்டிபிஷியல் எப்படி கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் மனுஷனுக்கு வேலையெல்லாம் போயிடும் சொன்னாலும், இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்கிறாங்க எல்லா அறிவியல் அறிஞர்களும். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்குங்கிறாங்க. நம்ம யாருமே அந்த இதுல இல்ல. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த உலகத்தில் மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கிற பாதி வேலை காணாம போயிடும்.
அடுத்த 10 வருஷத்துல இந்த உலகத்துல மனுஷன் எந்தெந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ அந்த வேலையில பாதி வேலை காணாம போயிடும். ஆனா புது வேலை கிரியேட் ஆயிரும். அது ஒரு விஷயம். அது மாதிரி புது வேலை கிரியேட் ஆயிரும். அப்ப என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிள், டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். நாளைக்கு நீங்க இங்க யாருக்காவது டிஎன்பிஎஸ்சி எழுதி கிளியர் பண்ணிடணும், யூபிஎஸ்சி எழுதி கிளியர் பண்ணணும்னு எண்ணத்தோட இருக்கீங்களா? ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் ஜெயிச்சே ஆகணும். வெரி குட், வாழ்த்துக்கள் தரணும். டிஎன்பிஎஸ்சி கையில போடுங்க. டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ நீங்க எழுதுறப்ப உங்களுக்கு எதிரிமா பயன்படும். டெய்லி நீங்க படிக்கிற நியூஸ் பேப்பர் பயன்படும். அது வந்து எடுக்கிற நோட்ஸ் பயன்படும். தினமும் படிக்கிறவன் தான் ஜெயிப்பான். பரீட்சைக்காக படிக்கிறவன் நீங்க ஜெயிக்க மாட்டாங்க. தினமும் படிங்க. அது ஒரு செயல்பாடா மாத்துங்க. வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருங்க. இங்க ஒண்ணுமே இல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ஒரே ஒரு நிமிஷம் கஷ்டம். சார், என் ஃபேமிலியில 10,000 ரூபாய்க்கு மேல வருமானம் இல்ல மாசத்துக்கு. எத்தனை பேர் இருக்கீங்க? 10,000 ரூபாய் தான் என் மாசம் எங்க அப்பா அம்மா சம்பாதிக்கிற வருமானம். எத்தனை பேர் இருக்கீங்க? கீழே போடுறேங்க. 20,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ மீதி பேர் எல்லாரும் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்களா? இப்போ 10,000 கீழே இருக்காங்களா? சரி, 5,000 ரூபாய் சம்பாதிக்கிற குடும்பங்கள் ஏதாவது இருக்கா? 10,000 ரூபாய் எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு வருஷத்துக்கே 1,20,000 தான் உங்க குடும்பத்தோட வருமானம். 10,000 ரூபாய் சம்பாதிச்சா ஒரு வருஷத்துக்கே உங்க குடும்பத்தோட வருமானம் எவ்வளவுமா? 1,20,000. நீ தவிர தாய் தந்தை வீடு, உனக்கு சிப்ளிங்ஸ் யாராவது உங்க கூட பிறந்தவங்க யாராவது அவங்க, இது எல்லாருக்குமான டெய்லி செலவு, நடைமுறை வாழ்க்கைக்கான செலவு, அது போக நீ படிக்கிறதுக்கான செலவு, உன் தம்பியோ தங்கியோ இல்ல அக்காவோ அண்ணனோ படிக்கிறதுக்கான செலவு, இது எல்லாமே கணக்கு பண்ணி பார்த்தேன்னா 1,20,000 ரூபாய் சம்பாதிக்கிற அந்த குடும்பம், அந்த குடும்பத்துக்கான செலவு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் இருக்கும். 1,20,000 ரூபாய் அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்களே, ஆனா 3 லட்சத்துல 4 லட்சம் செலவாகுது. எப்படி அப்பா அம்மா சமாளிக்கிறாங்கன்னு யார் யோசிக்கிறியோ அந்த பையனோட அந்த பொண்ணோட வெற்றி ஒரு நாளும் யாராலும் தடுக்க முடியாது. திமுறா போய் அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டா கேட்கவே கேட்காதீங்க. நான் சொன்னேன், ஒரு பேனா கேட்டா கூட அது அனாவசியமா இருந்தா கேட்காத. பேனா எவ்வளவு ஃபேன்சியா வேணா இருக்கலாம், ஆன்சர் தெரிஞ்சாதான் மார்க். கரெக்டா? உலகத்தோட காஸ்ட்லியான பேனா வச்சு அவன் பக்கத்துல இருக்கிறவன் எழுதலாம். உனக்கு ஆசையா இருக்கும், சரி இவ்வளவு நல்ல பேனால எழுதுறானே, படிக்கலன்னா இங்க தான் போட்டுக்கிட்டு இருக்கணும், இல்ல பால் பண்ணா இருந்தா கிரிக்கெட் தான் இருக்கணும். உனக்கு எழுதுறதுக்கே பேனா சரியா இல்ல, உதறி தான் எழுதணும். ஆனா மார்க் உனக்கு தான் வரும், அவனுக்கு வராது. திருத்தரவர்களுக்கு எந்த பேனாவை கொண்டு யார் தேர்வு எழுதினார்கள் என்று பார்க்க மாட்டார்கள், எந்த அறிவை கொண்டு யார் தேர்வை எழுதினார்கள் என்றுதான் பார்ப்பார்கள். வெளி உலகம் உங்களுக்குள் தோற்றுவிக்கிற மாயமான பிம்பத்திற்கு ஒருபோதும் அடிமையாகாது. புரியுதா? நல்ல செருப்பு போடணும், போட்டுக்க, சம்பாதிச்சு போட்டுக்க. நல்ல ஷூ, நல்ல வாட்ச். இந்த வாட்செல்லாம் ரொம்ப பழைய வாட்ச், டைம் அதான், டைம் அதுதான் காமிக்கும். ஒவ்வொரு வாட்சும் ஒரு டைம் காமிக்கும். என் வாட்ச் ரொம்ப காஸ்ட்லி, 10,000 ரூபாய், 10 நிமிஷம் அதிகமா காமிக்குமா? காமிச்சா அது வாட்சா? கிடையாதே. நாமெல்லாம் நாம ஒன்று பிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பிராண்டட் ஷர்ட், இந்த மாதிரி பிராண்டட் பேண்ட், இப்படிதான் வரணும், இப்படிதான் இருக்கணும். எல்லாத்துக்குமே உனக்கு அனுமதி உண்டு கண்ணு. நீ சம்பாதிச்சு நீ செலிப்ரேட் பண்ணு. நீ அம்மா அப்பாவோட நிழல்ல இருக்கிற வரைக்கும், அம்மா அப்பாவோட உதவியில இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு 1 ரூபா கூட அதிகமா கேட்காம. நாம ஒரு 10 சட்டை நம்மளுடைய பீரோல இருக்கும், 10 பேண்ட் பீரோல இருக்கும். அப்பா அதை எடுத்து பாருங்க, பழைய வேட்டி சட்டை வச்சிருப்பாரு. இந்த உலகத்திலேயே தன் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு கடைசியா வாங்கிக்கிற ஒரு மனுஷனுக்கு பேர் தான் அப்பா. அது புரியறது ரொம்ப நாள் ஆகும். குழந்தைங்க ஆசையா ட்ரெஸ்ஸா பார்க்கும், பயந்து அப்பா பில்ல பார்த்துக்கிட்டே இருப்பார். ஐயோ, பொண்ணு ஆசையா எடுக்குது, வாங்கி தர முடியாம போயிடக்கூடாதே. அது ஒரு தாயினுடைய பிரசவ வலியை காட்டிலும் தந்தையினுடைய மன வலி பெரியது. மறந்தாரு நீங்க எல்லாம் ஈஸியா போச்சு. எங்க அப்பா எல்லாம் பென்சில் வாங்கி கொடுத்தாரு, ஒரு பேனா வச்சு, இது பென்சில் வச்சுங்க, நடராஜ பென்சில் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு, இது ஒரு பென்சில் வச்சுங்களேன், இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு எழுத சொல்லுவாப்பா. கையெல்லாம் வலிக்குதுப்பா, வலிக்கட்டும்ப்பா, எழுதுனா வலிக்கும். ஓஹோ, புது பென்சில் சீவிடுவேன். இல்ல வாங்கி கொடுங்கப்பா, நான் சீவிக்கிறேன். பென்சில சொல்ல ஒண்ணு இதுல வேணாம்பா. இப்ப என் பொண்ணுக்கு என்னால அதை சொல்ல முடியும், என் பொண்ணு அதை உணருது. 10 பேனா ஃபேன்சியா, சில பேர் பார்க்கணும், இந்த பேனா அதெல்லாம் கொண்டு வரதுக்கு அப்படி ஃபேன்சியா கொண்டு வருவாங்க பவுச்லாம். அதுல ஒரு பெருமை என்ன, வெங்காய பெருமை. மஞ்சள் பேர் எடுத்துட்டு வந்தாலும் அதே பேனா தான். உன் ஃப்ரெண்ட் யாராவது அப்படி கொண்டு வந்தாங்க, என்னடி இதெல்லாம் கிண்டல் பண்ணிடாத,
எந்த வாழ்க்கையின் பின்புலத்தில் இருந்து அந்த சகோதரி படிக்க வருகிறாள், அந்த சகோதரன் படிக்க வருகிறான் என்று தெரியாமல் அவன் வாழ்க்கையை விமர்சிப்பதற்கு யாருக்கும் தகுதியோ உரிமையோ ஒருபோதும். அவனை பாரு, இப்ப பார்த்தாலும் சட்டையை துவைக்காம கொடுத்துருவான், ஒரு சட்டை தான் இருக்கலாம். அவனை பாரு, எப்ப பார்த்தாலும் அக்லியா இருப்பான். அவன் குடும்பம் எந்த சூழலில் இருக்குது என்பது யாருக்கும் தெரியாது. ஒண்ணு சொல்லவா, யாரையெல்லாம் படிக்கிற பொழுது கூட இருக்கிற நண்பர்கள் நிராகரித்தார்களோ அந்த மாணவனும் அந்த மாணவியும் தான் பிற்காலத்தில் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உயரத்தில் ஏறி வந்தது. நான் தூச்சல்ல சோறு கொண்டு போனா கிண்டல் பண்ணுவாங்க பசங்க எல்லாம். தூச்சல்ல கொண்டு வரேன், இன்னைக்கு நான் பென்ஸ் கார்ல போறேன், அவன் என்ன பண்றான், மச்சான் நல்லா இருக்கியாங்கிறான், நல்லா இருக்கேன் போடான்ட்டேன். உன்னுடைய வாழ்க்கை எந்த இடத்துல மாறும் நீ முடிவு பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணா வாழ்க்கையை உன்னால மாற்ற முடியும். பேசிக்கான சின்சியாரிட்டி, பேசிக்கான ஒழுக்கம், பேசிக்கான ஒரு நேர்மை, பேசிக்கான ஒரு மரியாதை, பேசிக்கான சமுதாயத்தை சிந்திக்கிறது, இது இருந்தா உங்க வாழ்க்கையை நீ மாத்திக்கலாம். எந்த இடத்துல வேணா மாத்திக்கலாம். நான் மேடை தோறும் சொல்கிற ஒரு பெண்ணுடைய ஒரு வாழ்க்கையின் சம்பத்தை நான் சொல்றேன். இங்க புதுக்கோட்டை மாவட்டம் ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சகோதரி. என்ன ஒரு விஷயம், இங்க யாராவது கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சுங்க. இந்த வரலாறு உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பனையா இருக்கு. அந்த பொண்ணுக்கு அப்பா இருக்காரு, ஆனா அப்பா கூட இல்லை. அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவர், மென்டலி ஸ்டேபிள் இல்லை அந்த தாய். ஒரு தம்பி அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த குழந்தை கோவிடுக்கு முன்னாடி அமெரிக்கால நாசா போறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்து தேர்வான ஒரே குழந்தை ஜெயலட்சுமி மட்டும்தான். இந்தியாவில மொத்தம் 40 பேர்ல ஒரு ஆள், 40 பேர்ல ஒரு ஆள். கோவிட்னால அந்த பொண்ணால போக முடியல, ஆனா அந்த பொண்ணை பத்தி உலகமே பேசிடுச்சு. நாசா செலக்ட் ஆயிடுச்சு, போக முடியல, காசு இல்லை. ஏன்னா அடிப்படை பயண செலவு இருக்கணும்ல. இந்த குழந்தைக்கு வீடே இல்லை. அப்புறம் இந்த நியூஸ் கேள்விப்பட்டு எல்லாரும் பணம் தராங்க, போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பிரம்மாண்டமா நடக்குது. இதை கேள்விப்பட்டு ஒரு கிராமாலயான ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்ற ஒரு அமைப்பு வந்து ஜெயலட்சுமி தேடி வருது. தங்கம் அந்த மாதிரி கேள்விப்பட்டோம், போறதுக்கு காசு இல்லையாமே, நாங்க காசு தரோம். அந்த பொண்ணு சொல்லுது, இல்ல எனக்கு தேவையான காசு வந்துருச்சு சார், நீங்க காசு தர வேண்டாங்க. ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஒன்று சொல்லவா, எந்த இடத்தில் ஏழ்மை அதிகம் இருக்கிறதோ அந்த இடத்தில் நேர்மையும் அதிகமாக இருக்கு. காசு வேணா சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தங்க என்கிட்ட 25 லட்சம் ரூபாய் பட்ஜெட் இருக்குடா, உனக்கு தரதுக்கு தான் வச்சிருக்கோம் 25 லட்சம் ரூபாய், இது உனக்கான காசு, என்ன வேணும்னு கேளு. வீடு கட்டி தரவா? வீடு கட்டி தர வேணாம் சார், நான் கேட்கறது ஒண்ணு செஞ்சு தரீங்களா? என்ன செஞ்சு தரணும்? நீங்க வாங்க கூப்பிட்டு போங்க. வீடை பாக்குறாங்க, அது வீடாவே இல்லை. இது ஒரு வீடுன்னு இதுல நீ இப்ப உட்காந்து படிச்சுட்டு இருக்கியா அப்படிங்கிறது அந்த பொண்ணு சொல்லுச்சு. இது கூட இல்லாமல் பிளாட்பாரத்தினுடைய வீதிகளில் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள், எனக்கு இதுதான் வீடு, எனக்கு இதுதான் சொல்றேன். சரி, அப்ப வீடு கட்டிக்கோடா, 25 லட்சம் ரூபாய் பணம் நடத்தணும், வீடு கட்டிக்கோ, நல்ல வீடு கட்டிக்கோ. அந்த பொண்ணு அப்பா இல்ல, பண உதவி பண்ணணும்ல, அப்பா இல்ல, அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கல, படிக்கணும்ல. எப்படி இந்த பொண்ணு சமாளிக்குதுன்னா, பகுதி நேரமாக முந்திரி பருப்பை வித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தில் தானும் படித்து தன் தம்பியையும் படிக்க வைத்து தன் தாய்க்கான மருத்துவ செலவுகளையும் அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்ப அந்த பொண்ணு பிஏ ஹிஸ்டரி படிக்குது, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு, கலெக்டர் ஆகணும் தான் அதோட எண்ணம், ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு புதுக்கோட்டை காலேஜ்ல தான் படிக்குது. எப்படா தூங்குவேன்னு கேட்டேன் ஜெயலட்சுமி கிட்ட. எனக்கு ரொம்ப தங்கச்சி ஜெயலட்சுமின்னா அதோட நம்பரையும் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எப்பெல்லாம் தங்கச்சி இருந்தா எப்படி இருக்கும், எவ்வளவு ப்ரௌடா இருக்கும் ஒரு அண்ணனுக்கு. எப்படா தூங்குவேன்னு கேட்டா அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு பதில், சார் அதை கேட்டுட்டு நான் 2 நாள் தூங்கல சார், ஆனா அம்மா எப்ப தூங்குவாங்கன்னே தெரியாதுண்ணா, அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் தானே நான் தூங்குவேன், ஆனா நான் எப்ப தூங்கினாலும் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிடணும்னா, ஏன்னா அம்மாவுக்கு தேவையான சமைக்கணும், தம்பிக்கு தேவையான சமைச்சு கொடுக்கணும், நான் எனக்கு தேவையான சமைச்சு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகணும், அம்மாவை பக்கத்துக்கு டாக்காட்ட பார்த்துக்க சொல்லி ஒப்படைச்சிட்டு கிளம்பணும்னா இது எல்லாருக்கும் டைம் வேணும்னா, அதனால எனக்கு தூக்கம் முடிப்புங்கிறது ஒரு கணக்கே இல்லைன்னு நினைச்சேன். மனசுல வச்சுக்கோங்க. இவங்க கூட்டிட்டு போறாங்க, வீடு வேணான்ட்டு. ஜெயலட்சுமி கேக்குது, இந்த 25 லட்சம் ரூபாய நான் எப்படி வேணா பயன்படுத்திக்கலாமான்னு கேக்குது. இவங்களுக்கு ஆச்சரியம், நல்லா பணமா கேட்க போதும் அப்படின்னு. ஓகேமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது, என் கிராமத்தில் அடிப்படை கழிவறை வசதியே கிடையாது, எனக்கு வர 25 லட்சம் ரூபாயில நீங்க என் கிராமத்துக்கு தேவையான டாய்லெட் கட்டி கொடுத்துருங்க. ஆச்சரியப்பட்டு போனாங்க. இவங்க சொல்றாங்க, ரைட்டுமா, இந்த கிராமத்துல வந்து கட்ட விட மாட்டாங்களே, பிரச்சனை பண்ணுவாங்களே,
காலையும் மாலையும் பள்ளி செல்வதற்கு முன்னும் பள்ளி போயிட்டு வந்த பின்பும் ஒவ்வொரு வீடா போய் உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க, டாய்லெட் ரொம்ப ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோங்க, பழைய காலத்துல இருக்காதீங்கன்னு வீடு வீடா போய் கவுன்சிலிங் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தனக்கு கிடைக்கக்கூடிய 25 லட்சம் ரூபாயில் தன் கிராமத்திற்கு தேவையான 126 கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாள் ஜெயலட்சுமி என்கிற. எல்லாரும் கேட்பாங்க, ஒரு கல்வி என்னடா பண்ணணும்னு கேட்பாங்க, ஒரு படிப்பு என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. ஒரு படிப்பு, நீ படிக்கிற, நீ நல்ல மார்க் எடுக்கிற, நீ சம்பாதிக்கிற, உன் குடும்பம் நல்லா இருக்குன்னா அது நீ படித்த சரியான கல்வி அல்ல. நீ படிக்கிற கல்வி நீ வாழ்ந்த இடத்திற்கு, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையை செய்யும் என்றால் அதுதான் தலை சிறந்த கல்வியினுடைய அடையாளம். ஜெயலட்சுமி உதாரணம். என் அருமை மாணவ சொந்தங்களே, ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலும் எப்பொழுதும் சோர்ந்து போய்விடாது. சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் போய் தரை இறங்குது, உலகமே கொண்டாடுது, இந்தியாவை நோக்கி பாராட்டுது. யாருமே தொட முடியாத நிலவினுடைய தென்துருவத்தில் இந்தியா தனக்கான சாதனை நிகழ்த்தியது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவை தொடர்ந்து நிலவில் கால் பதித்த 4வது உலக நாடாக இந்தியா எந்த பின்புலமும் இல்லாமல் முன்னேறி காட்டியது. சந்திராயன் 3 வெற்றிக்கு பிறகு அதனுடைய திட்ட இயக்குநராக இருந்த வீர முத்துவேல் அவர்களை, விழுப்புரம் சார்ந்தவர், சாதாரண ஸ்கூல்ல படிச்சவர், வீர முத்துவேலை எல்லாரும் பேட்டி எடுத்தாங்க, எல்லாரும் கொண்டாடினாங்க. அவர் ஒரு செல்ஃபி வீடியோ போட்டிருந்தாரு. மாணவர்களுக்கு அதில் ஒரு அற்புதமான விஷயம் ஒளிந்திருக்கிறது, அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவர் சொன்னாரு, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யார் வேணா எப்ப வேணா ஜெயிக்கலாம். ஸ்கூல் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் ஒரு நார்மலான பர்சன் தான், பெருசாலும் நான் படிக்க மாட்டேன். ஆனா எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு நாள் வரும். அந்த ஒரு நாள் சீக்கிரம் வந்துருச்சுன்னா நம்ம லக்கி, லேட்டா வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் வரும். எனக்கு அந்த மாற்றம் வந்துருச்சு. அந்த ஒரே நாள் வந்து நான் மாறினேன். அதுக்கப்புறம் டக்குன்னு படிச்சு மேல வந்துட்டே இருந்தேன். இன்னைக்கு சந்திராயன் 3 திட்ட இயக்குனரா உட்கார்ந்துருக்கேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நினைத்தால் எந்த புள்ளியில் இருந்து வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்றி காட்ட முடியும். சுமாரா படிச்ச நானே சந்திராயன் 3 திட்ட இயக்குனராக இருக்கிற பொழுது நீங்கள் ஏன் வர முடியாது என்ற ஒரு கேள்வியை வைத்தார் வீரமுத்துவேல் அவர்கள், தமிழர், சந்திராயன் 3 திட்ட இயக்குனர். எந்த புள்ளியில இருந்து வேணா உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்க முடியும். ரொம்ப ஜாலி. என்னன்னா ரொம்ப கேஷுவலா இருக்கும். சிலதெல்லாம் ரொம்ப அம்மா அப்பா அட்வைஸ் பண்றப்ப கடுப்பா இருக்கும். சில பேர் சொல்றப்ப என்னடா நேரம் இதையே சொல்லிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க, அம்மானு கூப்பிட்டோன்னு திரும்பறதுக்கு ஒரு ஆளும், அப்பான்னு கூப்பிட்டோன்னு திரும்பறதுக்கு ஒரு ஆளும் இருந்துட்டாங்கன்னா இந்த உலகத்தில் தலை சிறந்த கோடீஸ்வரன் நீதான், வேற யாருமே கிடையாது. அம்மா இல்லாம இருக்காரோ இல்ல அப்பா இல்லாம இருக்கிற ஒரு பையன்டையோ பொண்டையோ போய் அம்மா இல்லாத வழியும் அப்பா இல்லாத வழியும் கேட்டு பார்த்தா அவங்க அழுகிற அழுகையும் அவர்கள் இழந்த வாழ்க்கையும் சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியசாலி நீன்னு உனக்கு தெரியும். மறந்துடாத, இருக்கிற பொழுது உன்னுடைய தாயையும் தந்தையும் கொண்டாடி தீர்த்து என்ன உன்னால பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணு. 100 ரூபாய்க்கு கூட வாங்கி தர முடியுமா சம்பாதிச்சு பார்ட் டைமா ஒர்க் பண்றியா? இங்க யாராவது படிச்சுட்டே பார்ட் டைமா ஒர்க் பண்றேன்னா உனக்கு ராயல் சல்யூட் சொல்லணும். நான் படிக்கிறப்ப பார்ட் டைமா தான் ஒர்க் பண்ணேன். ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃபேமிலிக்கு இருக்கட்டும். ஒரு டாக்டர் அட்டெண்டரா போனேன், டோக்கன் எழுதி கொடுக்குற வேலை, 150 ரூபாய் சம்பளம். எனக்கு பெருமையா இருக்கும். ஏன் 150 ரூபாய் ஒரு பார்ட் டைம் கொடுக்குறது என்னால கொடுக்க முடியுது. எங்க அண்ணன் வேலை பார்த்தா அதே டாக்டர் என்ன அமிச்சா நீ போய் வேலை பாடுறான்னு. அந்த அனுபவம் மிகப்பெரிய அனுபவம். காலையில டெய்லி பேப்பர் விசிட்டு போறான் பையன். காலையில பேப்பர் விசிட்டு போறான், ஏன் பேப்பர் சீக்கிரம் வரலன்னு கேட்கறோம்ல. அந்த பையன் எந்த சூழ்நிலை வந்து பேப்பர் விசிட்டு போறான்னு யாருக்கு தெரியும்? பேப்பர் வீடு வீடா போய் பேப்பர் ஓட்டுறோம். இன்னைக்கு நார்த் இந்தியால ஒருத்தர் ஐஏஎஸ் இருக்காரு. மிக சுமாரான மார்க் 12th எடுத்தவர் அவமானத்தின் மூலமாக அதுக்கப்புறம் படிச்ச ஐஏஎஸ் ஆயிருக்காரு. இந்த மண்ணிலே சாதித்தவனுடைய வரலாறு ஆயிரம் இருக்கிறது. ஆனால் சாதிச்சவன் அத்தனை பேருமே படிச்சு சாதிச்சிருக்கான். ஊரணிபுரம் தமிழகத்து இந்தியால ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம்னு வச்சுங்க, ஒரு புள்ளி. இது இந்த உலகத்தில் எந்த மண்ணுமே ஒரு சிறிய புள்ளி தான். உலக மேப்ல பார்த்தா உண்மையா ஒரு உலகம் இருக்கு. அமெரிக்கா கொஞ்சம் பெரிய புள்ளி, இந்தியாவா பார்த்தோம்னா ஒரு பெரிய புள்ளி, அதுக்குள்ள இருக்கிற மாநிலமோ அதுக்குள்ள இருக்கிற ஊரும் ஒரு சிறிய புள்ளி. கரெக்டா? எல்லா ஊருமே சிறிய புள்ளி தான். ஆனால் ஒரு சிறிய புள்ளி உலகத்திற்கு தெரிந்த இடமாக மாற வேண்டும் என்றால் அந்த சிறிய புள்ளியில் படித்த ஒரு பெரும் புள்ளி தமிழகத்தினுடைய அடையாளமாக உலகத்தினுடைய பார்வைக்கு வர வேண்டும். நீங்கள் வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
நான் 1 மணி நேரம் பேசணும்னு வந்தேன். 1.5 மணி நேரம் மேல பேசியிருக்கேன் போல இருக்கு. நான் பேசணும் எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம்னா 1 மணி நேரத்தில் நிறுத்திடுவேன். அது என் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அதுக்கு மேல பேச மாட்டேன். உங்களை பார்க்கிற பொழுது பேச வேண்டும் என்று என் தமிழ் என்னை கேட்டுக்கொள்கிறது. என் மனது இந்த தம்பிகளுக்கும் இந்த தங்கைகளுக்கும் பேச வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. இதே மாதிரி ஒரு கிராமத்தினுடைய பின்புலத்தில் இருந்து ஒரு அரசு பள்ளியில் படித்து வாய்ப்புகள் கிடைக்காதா என ஏங்கி தாய் தந்தை பட்ட கஷ்டத்தை பார்த்து என் அண்ணன் எனக்காக அவர் வாழ்க்கையை அவர் தாழ்த்தி கொண்டதை பார்த்து வாழ்க்கையில் முன்னேறியே தீர வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு இந்த கல்வி மட்டும்தான். படிக்கவில்லை என்றால் நம் தலைமுறையுடைய தலையெழுத்தை மாறாது என்று உணர்ந்து படித்து மேலே வந்த சகோதரன் என்கிற முறையில் சொல்லுகிறேன். படித்தால் மட்டும்தான் உங்கள் தலைமுறையின் தலையெழுத்து மாறும். இஸ்லாமிய சகோதரிகள் உட்கார்ந்துருக்கீங்க கொஞ்சம் பேர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார். இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட கற்பித்தல் சிறந்தது. முழுக்க முழுக்க தொழுகையிலே இருக்கிறதை விட ஒருத்தனுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கறது நல்லதுதான். அப்படிப்பட்ட மாபெரும் பணியை செய்கிற உங்கள் ஆசிரியர்கள் தனக்கென எந்த கனவுகளையும் சுமக்காமல் தன் பிள்ளைகளின் கனவுகளை எல்லாம் தன் கனவுகளாக சுமந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள். இந்த ஊரணிபுரத்திலே ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே ஒரு மாணவனோ மாணவியோ படித்து தமிழகத்தினுடைய அடையாளமாக, இந்தியாவினுடைய அடையாளமாக உலக அரங்கில் தலைநிமிர்ந்து இருக்கிற பொழுது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இங்கிருந்தே உங்களுக்காக கைத்தட்டுகிற பள்ளி நிர்வாகம், இவர்கள் அத்தனை பேருக்காகவும் நீங்கள் படியுங்கள். உங்களுக்காக நீங்கள் படியுங்கள். நீங்கள் வாழ்கிற இந்த சமுதாயத்திற்காக படியுங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். சிறகு முளைத்த பட்டாம்பூச்சி, சிறகு முளைத்த பட்டாம்பூச்சி தன் சிறகுகளில் வண்ணங்களை அப்பிக்கொண்டு பறக்கிற பொழுது கொடூரமான மனதுடைய மனிதன் கூட அந்த பட்டாம்பூச்சியை, அந்த வண்ணத்து பூச்சியை எப்படி பார்த்து மகிழ்வானோ, நீங்கள் வண்ணம் அப்பிக்கொண்டு கலர் கலர் கனவுகளை மனதிலே சுமந்து கொண்டு திரிகிற பட்டாம்பூச்சிகள், நீங்கள் மெல்ல மெல்ல உயரே மேலே பறக்கிற பொழுது உங்களை விரும்பாதவர்கள் கூட உங்களை விரும்புவார்கள். இதுதான் வாழ்வின் நியதி என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, இறைவன் அழைக்கிற பொழுது, இயற்கை அழைக்கிற பொழுது, பள்ளி நிர்வாகம் என்னை கூப்பிடுகிற பொழுது என் அன்பு தம்பிகளையும் தங்கைகளையும் பார்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். வாழ்க்கை மிகச் சிறியது. மிக குறுகிய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மேடையில் நான் அமர்ந்திருக்கிற பொழுது ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்த மாணவனோ மாணவியோ என்னுடன் அருகில் தலைமை விருந்தினராக வந்து அமர்கிற அந்த நாளை எதிர்பார்த்து காத்து உங்களிடம் அன்பை சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். ஹலோ, இல்லை கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. இந்த நன்றி உரையெல்லாம் இருக்கு, அட்டுப்பண் பாடணும். நம் மேடையில் இதற்கு முன்னால் நமது மகேஷ் சாரை போல நிறைய தன்னம்பிக்கை உரையாற்றி இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு 1.5 மணி நேரம் ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லாம எவ்வளவு ஆர்வத்தோடு கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த மாதிரி மகேஷ் சார் நம்ம ஸ்கூலுக்கு பேச வர்றாரு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத நீங்களாம் நிரூபிக்கணும். நான் உங்களை மைக்கில் அப்போ நான் கேட்டேன், நம்ம ஸ்டூடெண்ட்டுங்கிறத நீ நிரூபித்து காமிக்கணும், அதை பார்த்து பேரண்டெல்லாம் சந்தோஷப்படணும். இந்த மாணவர்களை நிர்வாகம் இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறது என்று அனைத்து பெற்றோர்களும் சந்தோஷப்பட வேண்டும் என நான் உங்களை கேட்டபோது
அதை நீங்க என்று உண்மையிலே நிரூபிச்சு காட்டுறீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது உண்மையிலேயே உங்களை நான் நல்ல முறையில் வழிநடத்தி வந்துகிட்டு இருக்கேங்கிறது எனக்கு ஒரு எடுத்துக்காட்டா என்னை பொறுத்தவரையும் தெரியுது. ஒரு ஸ்கூல் நிர்வாகம் சரியான முறையில் மாணவ செல்வங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு நீங்கள் ஒரு உதாரணத்தை நிரூபித்து காமித்துக்கிட்டீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நல்ல ஒரு எழுச்சி உரை, இந்த மாதிரி உரையெல்லாம் நம்ம கேட்டிருக்கவே முடியாது. நாங்க உடனே நம்ம கூப்பிட்டோன்னே தட்டாம வந்து நமக்காக ஒரு எழுச்சி உரையை ஆற்றிய மரியாதைக்குரிய மகேஷ் சார் அவர்களுக்கும், பொறுமையாக கடைசி வரை இருந்து கேட்டு ரசித்த அனைத்து பெற்றோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், வருகை புரிந்த பத்திரிகை நண்பர்களுக்கும், இந்த விழாவை மிகவும் சிறப்போடு ஏற்பாடு செய்து கொடுத்த நம் பள்ளியினுடைய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், டிரைவர், கிளீனர், ஆயா உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும், பொறுமையோடு காத்து ரசித்துக் கொண்டிருந்த அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் நமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாட்டுப்பண் अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे गाहे तब जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे நான் இங்க வரதுக்கு முக்கியமான காரணம் தினத்தந்தையுடைய நிருபர் அண்ணன் சஞ்சீவ்குமார் அண்ணன். நான் இதே நேரத்தை நன்றினேன். நான் இவ்வளவு பேரை இந்த இடத்துல இன்னைக்கு சந்திக்க காரணமா இருந்தது நீங்க. இதே நேரம் நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். காமராஜ் சார்